திருச்சிற்றம்பலம். நாம் தொடர்ந்து திருவாசகத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். தெள்ளேனம் என்ற பகுதியை நிறைவு செய்து திருச்சாழல் என்ற பகுதியை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சாழல் என்று சொல்லுகிற இந்த பகுதி மாணிக்கவாசக சுவாமிகளால் சிதம்பரத்தில் அருள் செய்யப்பட்டது. இது அருள் செய்யப்பட்டதனுடைய சந்தர்ப்பமாகிய வரலாற்றை கொஞ்சம் நாம் முதலிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிதம்பரத்தில் இருந்த ஒரு அடியார் தல யாத்திரையாக ஒவ்வொரு தலமாக போய்க் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் தல யாத்திரை சென்று கடல் தாண்டி இலங்கை என்று சொல்லுகிற பகுதியிலே யாழ்ப்பாணம் என்று சொல்லுகிற ஈழம் என்ற பகுதிக்கு செல்லுகிறார். அங்கே சென்று அவர் வீடு வீடாக பிச்சை வாக்கி உண்டு கோயில் தரிசனம் செய்வது வழக்கம். அவர் வீட்டிலே சென்று வாசல்ல இருந்து சோறு கேட்கிற வழக்கம் இல்லை. தெருவில் இருந்தபடியே சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் என்று 2 முறை ஒரு வீட்டு வாசலுக்கு நேர நடுத்தெருவில் இருந்து சொல்லுவார். இந்த ஒலி கேட்டு அவ்வீட்டில் உள்ளவர் யாரோ ஒரு சிவனடியார் தெருவில் இருந்து அழைக்கிறார் என்று சொல்லி உணவு கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கிக் கொள்வார். வீட்டில் இருந்து யாரும் வரவில்லை என்றால் அடுத்த வீட்டு வாசலை நோக்கி அவர் போவார். அங்கும் அதையே சொல்லுவார். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஈழத்தில் பௌத்தர்கள் மிகுதியாக வாழ்ந்தார்கள். ஒரு சைவன் இப்படி நம்முடைய பௌத்தர்கள் மிகுதியாக இருக்கிற நாட்டிலே வந்து சைவத்தை பிரச்சாரம் செய்கிறானே, இவனை இந்த நாட்டில் இருந்து துரத்தி விட வேண்டும் என்று எண்ணி பல பௌத்தர்கள் அவருக்கு முன் வந்து இடையூறு செய்ய எண்ணினார்கள். அவர் முன்னிலையிலே போய் நீங்கள் இது மாதிரி சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்பவும் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் என்றே சொல்றார். நீங்கள் இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாவற்றுக்கும் சிவன் தான் பெரியவன். அந்த சிவன் பல சிவாலயங்களிலே எழுந்தருளி இருக்கிறான். அத்தனை சிவாலயத்துக்கும் மூலமான சிவாலயம் சிதம்பரத்தில் திருச்சிற்றம்பலம் தான் மூலம். அதனாலே சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் என்று அந்த மூல இடத்திலே இருக்கிற நடராஜ பெருமானை நான் சிந்தித்து சொல்லுகிறேன் என்று சொன்னார். இது அவர்களுக்கு வேதனையை உண்டு பண்ணிட்டு, நம்முடைய கடவுளை விட இன்னொருவன் பெரியவனா, அவன் எங்கோ சிதம்பரத்தில் இருக்கிறானா, அவனை வந்து இந்த ஊரிலே பிரச்சாரம் செய்கிறானே என்று சொல்லி அவனை பற்றி அந்த ஊர் அரசனுக்கு சொல்ல போனார்கள். அந்த ஊரில் இருந்த அரசனும் பௌத்தனாக இருக்கிறான். அந்த பௌத்தனுக்கு ஒரு பெண் பிறந்திருந்தது. அவளுக்கு 7 வயசு நிரம்பிய பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் அவள் வாய் பேசுவதில்லை, ஊமை. இப்படி அங்கே சொன்ன மாத்திரத்தில் அந்த அரசனுடைய நல்லூர் இருந்தபடியினாலே சிதம்பரம் என்று அவர் சொல்றார். அந்த சிதம்பரத்தை போய் பார்த்தால் என்ன என்று ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது. ஆனால் அதை மற்ற பௌத்தரிடத்திலே தெரிவித்துக் கொள்ளவில்லை. அந்த அரசன் என்ன கேட்டான், நீ சிதம்பரத்தில் சொல்லுகிறியே, அந்த சிதம்பரத்தில் இருக்கிறவர்களோடு நாங்கள் பௌத்த மதத்தை வாதிட்டால் வாது செய்வார்களா என்று அந்த அரசன் கேட்டான். இவனுக்கு சிதம்பரத்துக்கு போகணும்னு ஆசை. அப்படி சொல்லாம, நாங்க அங்கு வந்து வாதம் செய்தால் அங்கு இருக்கிறவர்கள் வாதி செய்வார்களா? வாதி செய்வார்கள், திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அப்படின்னார். சரி, அப்படியானா நாளைக்கு எங்களோடு நீங்கள் சிதம்பரத்துக்கு வருகிறீரா? வருகிறேன், நீங்கள் வாருங்கள். அங்க வாதிட்டு சிவன்தான் பெரியவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பார்கள் என்று சொல்லிட்டார். அந்த சமயத்தில் மாணிக்கவாசகர் அங்கே இருக்கிறார். சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் சிவன் மேலுள்ள அழுத்த பற்றினாலே அங்கே வாதியிலே வெல்ல முடியும் என்று இறைவன் நம்பிக்கையினாலே அந்த அடியார் சொல்லிட்டாங்க. மாணிக்கவாசகர் இருக்காரு, அவர் வாதுக்கு வருவாருங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது, இந்த அடியாருக்கு தெரியாது. அரசன் என்ன பண்ணான், பல பௌத்த அடியார்களையும்
தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு ஒரு பெரிய கப்பல் அமைத்து தானும் அதில் ஏறி இந்த அழியாரையும் ஏற்றி கொண்டு இலங்கையிலிருந்து புறப்பட்டு சிதம்பரத்தினுடைய கிள்ளை என்று சொல்லுகிற கடற்கரையில இறங்குறான். இறங்கி அந்த அழியாரோடு சிதம்பரத்துக்கு வருகிறான். சிதம்பரத்துல வெட்ட வெளியா இருக்கிற ஊருக்கு வெளியில் இருக்கிற இடத்திலே அந்த பௌத்தர்களாம் தங்கினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கூட்டம் கூட்டமாக தெருவிலே உலா வர ஆரம்பித்தார்கள். வரிசையாக தெருவிலே போவார்கள். அவன் எப்படி அந்த சிவனடியார் நம்மூரிலே சைவத்தை பரப்பினானோ அதுபோல் நாம் சிதம்பரத்தில் பௌத்தத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோஷம் போட்டார்கள். தர்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி என்று அவர்கள் அந்த 3 மந்திரங்களையும் சொல்லிக் கொண்டு தெருவிலே விழா வந்தார்கள். என்ன என்றுமே கேட்காத ஒரு புதிய ஒலி, வேற்று மதத்தோடைய ஒலி இங்கே கேட்கிறதே என்று அங்கிருந்த சைவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். பிறகு இப்படி 2-3 நாள் நடந்தவுடனே அந்த பௌத்தரிடத்திலே சைவர்கள் சென்று குறுக்கிட்டார்கள். நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே இப்படி சொல்லிக் கொண்டு வரக்கூடாது, இது சைவத்துக்கு கட்டுப்பட்ட ஊர், சைவர்கள் தான் இங்கே இருக்கலாம். அப்ப அவர்கள் சொன்னார்கள், எங்களோட வாதிடுங்கள், வாதிட்ட பிறகு இது உங்களுடைய இடம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று பௌத்தர் சொன்னார். சரி வாதிடுவோம் என்று சாதாரணவர்கள் போய் அவங்க வாதிட்டா அவர்களோடு வாதிடுவதற்கு இவர்களுக்கு திறமை இல்லை. அதன் பிறகு தில்லை 3000 இடத்திலே போய் சொன்னார்கள் அந்த ஊர்க்காரர்கள். தில்லை 3000 படித்தவர்கள்லாம் பௌத்தர்களோடு வாதிட்டார்கள். அவர்கள் நியாயமான முறையிலே ஆகமம் வேதம் முதலிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து கூறியும் பௌத்தர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் வினாக்களை வினாவுகிற போது தாறுமாறாக கேட்டு அவர்களை வசவு மொழிகளினாலே தில்லைவாழந்தர்களை வைது விட்டார்கள். அதனால் தில்லைவாழந்தர்கள் அங்கே வாதிடுவதில் பயனில்லை என்று நேரே திரும்பி நடராஜ பெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள். இப்படி எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டதே என்று. அப்போ அசரீரி ஒன்று ஏற்படுகிறது. இந்த சிதம்பரத்தினுடைய வடகு எல்லையிலே ஒரு ஞானி தங்கி இருக்கிறார், பர்ணசாலையிலே தங்கி இருக்கிறார். அவரை போய் பல்லக்கு எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் அழையுங்கள், மணிவாசகரே வாருங்கள் என்று சொல்லி அழையுங்கள், அவர் வருவார், இது அசரீரி கட்டளை என்று சொல்லுங்கள் என்று அசரீரி சொன்னார். அப்படியே தில்லைவாழ்ந்தர்கள் ஒரு பல்லக்கு எடுத்துக்கொண்டு ஞானி இருக்கிற இடத்திலே போய் அங்கே போய் அழைக்கிறார்கள். அழைத்த உடனே மணிவாசகர் என்ற பெயர் அவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இறைவன் அவருக்கு இந்த பெயரை சூட்டிருக்கிறான். தீட்சை கொடுக்கிற காலத்துல தீட்சை செய்து மந்திரோபதம் செய்து இந்த பேரையும் கொடுக்கிறார், தீட்சா நாமம்னு பேர். இந்த பெயர் உலகத்துக்கே தெரியாத இறைவன் மட்டும்தானே அறிவான். இந்த பெயரை சொல்லி இவர்கள் அழைக்கிறார்களே, இவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். அப்பொழுது அசரீரி சொல்ல, இந்த பேர் சொல்லி அழையுங்கள் வருவான் என்று அசரீரி சொன்னதனாலே நீங்கள் வாதிட வர வேண்டும் என்று சொன்ன போது அவர் மறுக்க முடியல. இறைவனே ஆணையிட்டிருக்கிறார் என்று பல்லக்கில் ஏறினார். ஊருக்கு வெளியிலே ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்திலே ஒரு பக்கம் பௌத்தர்களும் இன்னொரு பக்கம் சைவர்களும் கூட்டமாக வாதுக்கு உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே பல்லக்கில் இருந்து மாணிக்கவாசகர் வந்தார். அங்க இருக்கிற பார்க்கிறார். ஒரு பக்கம் நம்முடைய சைவர் அடியாரும் திருநீர் நிறைய பூசி உட்கார்ந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் திருநீரே பூசாமல் அந்த பௌத்தர்களுடைய கூட்டம் அவர்களுடைய கோலத்திலே இருக்கிறதை பார்த்தார். அவர்கள் முகத்திலே முழிப்பதற்கு திருநீர் பூசாமையினாலே நீரிடாத வரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாறே என்று சொல்வார் மாணிக்கவாசகர். அதனால இந்த நீர் பூசாதவர்களை பார்க்க நான் அஞ்சுகிறேன். அதனால இவரோடு வாதி செய்வதற்கு முன் திரை கட்டுங்கள், நான் திரைக்கு இப்பால் இருக்கிறேன், அவர் அப்பால் இருக்கட்டும், நாம் 2 பேரும் பேசுவோம். அப்ப பௌத்தர்களுக்கு பக்கத்திலே அரசனும் அவனுடைய மகனும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த பக்கம் மாணிக்கவாசன் நடுவிலே திரை. இந்த இடத்திலே பௌத்தர்களுக்கும் இவர்களுக்கும் வாதம் தொடங்குகிறது. பௌத்தர்கள் தங்களுடைய மத கொள்கைகளை சொன்னார்கள். மாணிக்கவாசகர் அந்த கொள்கை பொருந்தாது என்பதற்கு காரணம் காட்டி மறுத்து விட்டார். அதன் பிறகு அவர்கள் ஏச ஆரம்பிக்கிறார், அதாவது திட்டுதற்கு ஆரம்பித்தார், பழித்து பேச ஆரம்பித்தார்கள். பழித்து பேச ஆரம்பிக்கிற போது சிவனையே பழிக்கு நிந்திக்க ஆரம்பித்தார்கள். பல நிந்தனைகள் சிவனை பற்றி பேசினார்கள். அவருடைய மனம் பொறுக்கவில்லை. அவர்களுக்கு அறிவு கொடுக்க வேண்டும் என்று மாணிக்கவாசன் நினைத்து அவர்களை
இறந்து போகன்னு சொல்லி இருந்தா கூட செத்து போயிருப்பான். மாணிக்கவாசருக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அது வாயிலாதான்னு தப்பா பேசினா வாயிலாம் போட்டுமே ஊமையாகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அத்தனை பேரும் பேச முடியாமல் ஊமையாக போனார்கள். ஊமையாக போன உடனே அரசன் எழுந்து கேட்கிறார், பெருமானே, நீங்கள் வாதிட வந்த உங்களுடைய மதத்தினுடைய வன்மையினாலே பேசுகின்றவர்களை ஊமையாக்கி விட்டீர்கள். ஆனால் என்னுடைய மகள் ஒருத்தி இங்கே வந்திருக்கிறாள், பேசாதவள். இந்த பேசாதவளையும் நீங்கள் பேச வைத்து விட்டால் உங்களுடைய மதம் உண்மையான மதம் என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். நான் சைவனாகவும் தயாராக இருக்கிறேன். இந்த பெண்ணை பேச வைக்க முடியுமா என்று கேட்க, அது தெய்வ சங்கல்பம், அந்த பெண் பேசுவாள் என்று சொல்லிவிட்டு அந்த பௌத்தர்கள் என்ன ஏளனமாக சிவநிந்தனையாக கேட்டார்களோ அதில் சில கேள்விகளை இவர் திரும்பி கேட்கிறார். அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். அந்த பெண் வாய் திறந்து பதில் சொல்றார். சைவபரமாக பதில் சொல்றார். சைவத்துக்கு உயர்வு தோன்றும்படியாக அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பதில் வருது. இப்படி சொல்லி அந்த பெண்ணை பேச வைத்து வெற்றி கண்டு விட்டார். வெற்றி கண்டதனாலே அரசன் தான் சொன்னபடியே உங்கள் முன்னிலையில் நான் சைவராகிறேன் என்று சொல்லி திருநீறு பெற்று திருநீறு பூச்சிக்கொண்டான். மற்ற பௌத்தர்களும் சிலர் ஒத்துக்கொண்டவர்கள் அந்த விபூதியை வாங்கி பூசினார்கள். ஆனால் மற்றவர்கள் மறுத்து தாங்கள் பௌத்தராவை ஊர் திரும்புகிறோம் என்று உடனே ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னதனாலே அவர்கள் புறப்பட்டு வந்த கப்பல்லேயே திரும்பி இலங்கைக்கு போய்விட்டார்கள். அரசனும் போய்விட்டான். இப்படி அந்த பெண்ணை பார்த்து இவர் கேட்ட வினாவும் அதற்கு அந்த பெண் சொன்ன பதிலையும் ஒரு பதிகமாக எழுதினார். அந்த பதிகம்தான் திருச்சாழல். ஆக திருச்சாழல் என்பது ஒரு பெண் முதலிலே வினாவுவதாகவும் அதற்கு மற்றொரு பெண் பதில் சொல்வதாகவும் அமைந்திருக்கு. முதல் 2 வரிகள் வினா, பின் 2 வரிகள் விடை. இதில் சிவனை தூஷிப்பதாக வினா இருக்கும். ஆனால் பதில் அந்த தூஷணைக்கு பொருத்தமான பதில் அதில் அமைந்திருக்கு. அந்த முறையிலே அமைந்திருப்பதனாலே இந்த பகுதிகளை கொஞ்சம் கூர்மையாக கவனித்தால்தான் இதனுடைய பொருளை நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள முடியும். என மேலோட்டமாக பார்க்கிறவர்களினாலே அவர் என்ன கேட்கிறாள், அதற்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது என்பது விளங்காமல் போய்விடும். இப்போ நாம் திருச்சாழலுடைய முதல் பகுதிக்கு முதல் பாட்டுக்கு வருகிறோம். பூசுவதும் வெண்ணீரு பூம்பதுவும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி. அந்த பௌத்தர்கள் சிவநந்தனையாக என்ன கேட்டார்கள்? வாதிட வந்தவரே, உங்களுடைய கடவுள் பூசிக்கொள்வதற்கு கூட வக்கில்லாதவர், சுடுகாட்டில் கிடைக்கிற சாம்பலை எடுத்துள்ளவா பூசி இருக்கிறார் என்று அவர்கள் கேட்டார்கள். சிவநிந்தையாக கேட்டார். அதே வினாவை இவர் சொல்றார். பூசுவதும் வெண்ணீரு, உங்களுடைய கடவுள் பூசிக்கொண்டிருப்பது வெண்மை நிறமான சாம்பல் தானே, உயர்ந்த சந்தனமோ அல்லது புழுகு கஸ்தூரியோ இல்லையே, ஒரு கேவலமான சாம்பலை பூசி இருக்கிறானே, இவனை எப்படி நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நிந்தனையாக அந்த வார்த்தை வருகிறது. அடுத்த 2வது ஒரு நிந்தனை. பூம்பதுவும் பொங்கரவன், அவன் பூண்டிருக்கிற ஆபரணம், அவன் பூண் என்றாலே அணிகலன்கள். அந்த அணிகலன்களாக அவன் அணிந்திருப்பது என்ன? அரவம், பாம்பு. அந்த பாம்பிலும் கூட சீறுகிற பாம்பு, கோபிக்கிற பாம்பு. பொங்கு அரவம், பொங்குதல்னா கோபித்தல், பொங்கி எழுது, கோபம் பொங்குதுன்னு சொல்ற மாதிரி. அந்த பொங்கு அரவம் என்பது கோபம் பொங்கி எழுகின்ற சினங்கொண்ட பாம்பு. ஆகவே அவர் அணிந்து கொள்வதற்கு இது ஒரு விதமான ஆபரணமும் இல்லாத ஒரு சாதாரண ஏழை, ஒரு பாம்பை பிடிச்சு மேல போட்டுக் கொண்டிருக்கிறான். இவனை போய் நீங்கள் எப்படி கடவுளாக கொள்ளுகிறீர்கள் என்று 2வது பௌத்தர்கள் கேட்டதை இந்த பாட்டுல அவர் வைத்து கேட்கிறார். 3வது ஒரு வினா கேட்கிறார்கள். பேசுவதும், அவன் வாயினாலே என்ன பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால், பேசுவதும் திருவாயான் மறை போலும்
அவன் தன்னுடைய வாயினால் பேசுவது ரகசியம் அல்லவா பேசுறான். எல்லாருக்கும் தெரியும்படி விஷயத்தையே பேசுறதே இல்லையா உங்க கடவுள். உங்க கடவுள் மறைனா வேதம். அவன் வேதத்தை நிந்தனை பண்றான். சிவபெருமான் வாயிலிருந்து வந்தது வேதம், வேதம் வந்தது, மறை வந்தது, மறை வந்தது என்று நாம் சொல்றோம். அந்த பௌத்தன் என்ன கேட்கிறான், என்ன பொருள் சொல்றான்? மறைனா ரகசியம், மறைச்சு வைக்கிறது, ரகசியம் ஒழிச்சு வைக்கிறது. அவன் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறான். உங்க கடவுள் வெளிப்படையா பேசாதவன், ஒழிச்சு பேசுறவன், ரகசியம் பேசுறான். அதாவது தனக்கு வேண்டியதா சௌரியமாக இருக்கும்படியான முறையிலே அவன் ரகசியம் எல்லாம் பேசுறான். இதனால யாருக்கு என்ன லாபம்? இவனை எப்படி நாம் ஒரு தலைவனாக கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப புரிந்து பாருங்க. இந்த வரியில அவர்கள் சிவன் இந்தனை எப்படி செய்கிறார்கள்? 3 சொல்லி 3 விஷயங்களை காட்டி, இந்த 3 அவன் இழிவுடையவன், இந்த இழிவுள்ளவன் எப்படி மேன்மையுடைய கடவுளாக முடியும் என்பது அவர்களுடைய வினா. இந்த வினாவையே மாணிக்கவாசகர் தன்னை ஒரு பெண்ணாக்கி கொண்டு எதிரே இருக்கிற அரசனுடைய மகளை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். பூசுவதும் வெண்ணீரு பூம்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி. இதை நீ தெரிந்து கொள். கான் என்றால் தெரிந்து கொள். இதை தெரிஞ்சுக்க. அவன் கடவுளாவதற்கு சரியான முகாந்திரம் இது இல்லை என்பதை நீ தெரிந்து கொள் என்று சொன்னார். ஒரு பெண்ணை பார்த்து காணேடி, இதை தெரிந்து கொள்ளமா என்று. அதற்கு அவள் பதில் சொல்றாள். இந்த 3 விஷயத்தையும் அவள் எடுத்துக்கல. இதை விட்டு வேறு ஒரு விதத்தினாலே அவர்களுக்கு பதில் தெரிவிக்கிறார். பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டன்னை. அவன் உடம்பிலே பூசி இருக்கிற திருநீரையும், அவன் உடம்பிலே அணிந்திருக்கிற ஆபரணத்தையும், அவன் பேசுகிற பேச்சையும் வைத்து நீங்கள் ஏன் அவரை எடை போடுகிறீர்கள்? இறைவனை எடை போட வேண்டுமானால் அவனுடைய புறக்கோலத்தையோ வாயில் வருகிற வார்த்தையோ வைத்து நீங்கள் எடை போட வேண்டாம். அவனை எடை போடுவதற்கு வேறொரு விஷயம் இருக்கு. அதை போத்துலேன்னு கடவுளா கடவுள் இல்லையா நீங்க எடை போடணும். அது கேட்டா பாருங்க எப்படி சாமர்த்தியமா 3ஐயும் தட்டி எறிகிறார். அவனை ஒருத்தன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா கட்டி இருக்கிற வேட்டியோ வெளியில இருக்கிற ஆடம்பரமான பொருளையோ ஆடம்பரம் இல்லாதையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஆடம்பரமா இருக்கிறத பார்த்து ரொம்ப பெரிய பைப்பாடி கெட்டிக்காரன்னு முடிவு வரக்கூடாது. ஒரு சாதாரணமான ஆடை உடுத்திருக்கணும் பார்த்து ஒன்னும் தெரியாத முட்டாள் என்று தீர்மானத்துக்கு வரக்கூடாது. வெளிவேஷத்தை பார்த்து பேசக்கூடாது. அதான் அவன் கேட்டாள். பூசுவதும் வெளியிலே பூசி இருக்கிற பொருளையும், பேசுவதும் ஏதோ அவன் வாயினாலே சொல்லுகிற வார்த்தையும், பூம்பதுவும் அவன் அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்களையும் கொண்டு என்னே, இதை வைத்துக் கொண்டு என்ன அளவிலே அவனை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்கள்? அதில் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. அது வேண்டாம். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னுடைய இறைவன் என்றால், ஈசன் அவன். அவன் ஈசன். அவன் எல்லா சொத்துக்களுக்கும் உரிமையானவன். ஈசன்னா உடையான். ஈசன் என்ற வார்த்தைக்கு உடையவன். இந்த உலகத்தில் உள்ள சமஸ்த பொருளும் அவனுக்கு சொந்தம். நாமெல்லாம் நடுவில் வர்றோம், தங்கி இருக்கோம், இந்த இடத்த விட்டு போயிடுறோம். நாம் வந்தா இங்க தங்கி இருக்கிறவங்களுக்கு சௌரியமா சாப்பிட இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை எல்லாம் அவன் வச்சிருக்கான், தயாரா வச்சிருக்கிறான். இங்க வந்து இதெல்லாம் இருந்த பொருளை எடுத்து அனுபவிச்சு விட்டு கடைசியில எல்லாத்தையும் இங்க போட்டு விட்டு நாம் தனியா போறோம். இதை எடுத்துக்கிட்டும் போக முடியாது. எடுத்துக்கிட்டு நாம் வரும்போது கொண்டு வரவும் முடியாது. வந்தா இது இல்லாம நாங்க இருக்கவும் முடியாது. ஆகவே நாம் அத்தனை பேருக்கும் இத்தனை பொருளையும் கொடுக்கக்கூடியவன் யார் என்றால் அவன் ஈசானவன் உடையான். அவன் பூசி இருக்கிற சாம்பலை பார்த்துட்டு அவன்கிட்ட ஒண்ணும் இல்லை, அவன் சாதாரண பேர் வழின்னு நீ நினைச்சியம்மா, அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் ஈசன். எல்லா பொருளுக்கும் அவன் சொந்தக்காரன். அவன்தான் எல்லா பொருளையும் நமக்காக கொடுத்து வைத்திருக்கிறான். ஈசன் அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான். அவன் ஒரு உயிருக்கு மட்டும் ஒன்று செய்கிறது, இன்னொரு உயிருக்கு இன்னொன்று செய்யறதுன்னு கிடையாது. எல்லா உயிருக்கும் பொதுவானவன். இயல்புனா பொது, சமத்துவமானவன். எந்த உயிரையும் ஏற்றத்தாழ்வாக பார்த்து தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்று நோக்கிற நோக்கம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய எண்ணம் பொதுநிலை. இயல்புன்னா பொதுத்தன்மை. எல்லா ஆன்மாக்களையும் ஒருபடித்தாகவே காண்கிறவன். அப்படியான அந்த உலகத்துல ஏன் சில பேர் சௌரியமா இருக்காங்க, ஏன் சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஏன் ஏழையா இருக்காங்கன்னா அது அவன் வினை. அவனவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினை இங்க பணக்காரனாகவோ ஏழையாவோ பிறந்திருக்கிறான். அல்லது சௌக்கியத்தை அனுபவிக்கிறான், கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இது ஆண்டவன் அது மாதிரி கொடுக்கல.
ஆண்டவன் நம்ம கஷ்டப்படுத்தணும், ஒருத்தனை கஷ்டப்பட வச்சு ஒருத்தனை நல்லவனா வைக்கல. இந்த ரெண்டும் அவங்கவங்க தேடிக்கொண்ட வினையினால் வந்தது. அந்த வினையினால் தான் அவர்கள் கஷ்டப்படுறார்களே தவிர இந்த உலகத்தில் யாரையும் மேலும் கீழுமாக அவன் படைக்கவில்லை. அது அவரவர் வினை. அவன் இயல்பாக இருக்கிறான். எல்லாருக்கும் இயல்பாயிருந்து எல்லாரையும் ஈடேற்ற வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான். அந்த கடவுள் இத்தனை பொருளையும் கொடுத்து அவங்க பாவத்தை போக்கி கழிச்சுக்கொள், உன்னுடைய கஷ்டத்தை வச்சு பாவத்தை நீக்கிக்கோ, சௌரியத்தை வச்சு புண்ணியத்தையும் கழிச்சுக்கோ, புண்ணியம் பாவம் ரெண்டும் நீங்கி இருவனை ஒப்பு வந்தாதான் மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்லி எல்லாருக்கும் இயல்பாயிருந்து எல்லாருக்கும் மோட்சம் போக வேண்டும் என்பதற்கான வழியையே செய்கிறான். அவன் இயல்புள்ளவனாகவே இருக்கிறான், பொதுநிலை உடையவனாக இருக்கிறான் என்று சொன்னான். திருச்சிற்றம்பலம் என்று சொன்னமே, அந்த திருச்சிற்றம்பலம் என்ற இடத்துக்கு பொது, அம்பலம் என்றாலே பொதுன்னு அர்த்தம். வீடு என்பது நமக்கு மட்டும் சொந்தமானது. அந்த வீட்டுல ஒரு பெண் கூத்தாடுகிறாள் என்று சொன்னால் அந்த கூத்தை வீட்டுல இருக்கவங்க மட்டும் பார்க்கலாம். அப்படி வீட்டுல ஒருத்தர் அறையில் ஆடினவள் பிறகு அறையில் ஆடின பிறகு ஒரு அம்பலத்தில் போய் ஆடுவாள். அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடுறது வழக்கம். அம்பலத்தில் ஆடுற போது ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்க்கிறார். அப்ப எல்லாருக்கும் பொதுவான இடம் அம்பலம். அம்பலம் என்பது வெளிப்படுவது, மூடி இருந்த விஷயம் வெளியாவது. இதுவரை வீட்டுக்குள்ளேயே மட்டும் அவருடைய கலை அறிவு தெரிந்தது. இப்ப அவருடைய அறிவு எல்லாருக்கும் தெரிகிறது. வெளியாகிற இடம், எல்லாருக்கும் வெளியாகிற இடம் தான் அம்பலம். ஆகவே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று சொன்னோமே, அது வெளியாகிற இடம். சித்து என்பது ஞானம், அம்பலம் என்பது வெளியாகிற இடம். சித்து என்ற ஞானம் வெளிப்படுகிற இடம். அங்க போனா எல்லாருக்கும் அறிவு வெளிப்படுகிறது, அறிவு உண்டாகிறது, அறிவு தெளிவு ஏற்படுகிறது, ஞானம் பிறக்கிறது. ஞானம் பிறக்கிற பொது இடம் அது. அதனால இறைவனும் பொதுவாக இருக்கிறான் என்ற பதிலை அந்த பாட்டிலே சொல்லி, இயல்பானான் சாழலோ, அதுதான் சாழல், அதுதான் சாற்றல், அதுதான் விடை. சாழல் என்ற வார்த்தைக்கு மற்றவர்கள்லாம் என்ன உரை எழுதி கொண்டு போறார்கள், அது ஒரு விளையாட்டு அப்படின்னு எழுதினாங்க. அது என்ன விளையாட்டுன்னு தெரியல, அவங்க எழுதிட்டாங்களே தவிர அது விளையாட்டுன்னு தெரியல. அது விளையாட்டுன்னு நான் நினைக்கல. சாழல் என்றதுக்கு சாற்றல், நீ கேட்ட வினாவுக்கு இதுதான் பதில், இதுதான் விடை, இதுதான் சாற்றல். அந்த சாற்றல் என்ற வார்த்தை தான் சாழல் என்று திரிந்து வந்திருக்கிறது. இப்படி பொருள் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இந்த பாட்டுக்கு பொருத்தமா இருக்கு. இல்லாட்டி சாழல்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம எல்லாரும் ஏதோ விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லிக்கிட்டே போகணும்னு நாமும் சொல்றாப்புல ஆகிவிடும். இது விளையாட்டு அல்ல, ஒரு உயர்ந்த ஞான விஷயமா ஒரு வினா வருது. அந்த வினாவுக்கு ஞானபரமாகவே ஒரு பதிலும் வருது. அப்படி இருக்கிற போது இதுல என்ன விளையாட்டு இருக்க முடியும்? ஆகவே விளையாட்டு என்று சொல்வதற்கு இல்லை. அவள் கேட்ட வினாவுக்கு இவள் சாற்றல், இதுதான் விடை. அவள் சாழல் என்பதற்கு சாற்றல், அதுதான் விடை, இதுதான் பதில் என்ற பொருளில் அந்த சொல் அமைந்திருக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். இனி அடுத்த பாடலுக்கு வருகிறோம். என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துன்னம் பை கோபணமா கொள்ளுமது என்னேடி. நீ என்ன சொல்ற? அந்த கடவுளை என்னப்பன், என்னுடைய அப்பன் என்று நீ சொல்லிக் கொள்கிற. எம்பீரான், எங்களுக்கு தலைவன் என்று சொல்லுகிற. எனக்கு தகப்பன் என்றும் சொல்ற, அடுத்தது எங்களுக்கு எஜமான் என்றும் சொல்லுகிறாய். தகப்பன் என்று சொல்லுகிறது உறவு பற்றி வருகிற முறை. எஜமான் என்று சொல்லுகிற போது உறவல்ல, அவன் ஆண்டவன், தன்னை அடிமையாக்கிறான். அவனுக்கு நான் வேலைக்காரன், எனக்கு அவன் எஜமான். என்னை வேலை வாங்குகிறவன், நான் அவனுக்கு வேலை செய்கிறவன். என் கடன் பணி செய்து கிடப்பது, பணி செய்கிற ஊழியனாக என்னை காக்க வேண்டியது அவனுடைய கடமை. எஜமானுக்கு ஒரு கடமை இருக்கு. ஆகவே ஈசன் என்று சொல்வது எம்பீரான், பிரான் என்று சொல்வது தலைவன், எங்களுக்கு அவன் எஜமான். எல்லாருக்கும் தாங்கீசன், அது மட்டுமில்ல, இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஆன்மாக்களுக்கும் அவன் உடையான். அவன்தான் எல்லாவற்றையும் தனக்கே உரிமையாக உடையவன். ஈசனுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். ஈசன் என்ற வார்த்தைக்கு ஈசத்துவம், உடைமை, தனக்கு சொந்தம் காட்டுகிற ஒரு தன்மை, எல்லாம் தனக்கே சொந்தம் என்று சொல்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்க. அதுக்குதான் ஈசன் என்ற வார்த்தை வடமொழியில இருக்குது. அந்த வார்த்தைக்கு இப்போ பிரம்மா விஷ்ணு சிவனை சொல்லும் போது ஈசன் வரும். சிவனை சொல்ற போது ஈசன் பாங்க. ஒண்ணு பெருமா கோயில்,
சிவன் கோயில ஈசன் கோயில், அங்க சிவன் கோயில்னு சொல்லுவாங்க, ஈசன் கோயில்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயில ஈசன் கோயில்னு சொல்றது இல்லை. ஏன்னா பெருமாள் ஈசன் அல்ல. பெருமாள் எல்லாவற்றுக்கும் உரிமை உடையவன் என்று சொல்லுகிற ஒரு கொண்டாடுகின்ற ஒரு முறைப்பாடு அவரிடத்துல இல்லாம போயிடுச்சு. அதனால அவங்க பெருமாள் கோயிலையும் ஈசன் கோயில்னு சொல்றதே இல்லை யாரும். சிவனைத்தான் ஈசன்கிறாங்க. சிவன் தான் எல்லாவற்றையும் தனக்கு உரிமை உடையவன் என்ற பொருளில் அது அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும். இப்படி எல்லாம் நீ சொல்ற சரி, அவனை உங்க அப்பாங்கிற, அவனை உன்ன தலைவன் எஜமான்கிற, அவனை எல்லா ஆன்மாக்களுக்கும் அவன் தான் உடையான் என்று சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் கட்டிக்கிறது கூட துணி இல்லாம ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறானே, இதுதானா உங்க தலைவனுக்கு பெருமை? அவன் கேட்கிறான். அடுத்தது குதர்க்கம் வரணும் இல்லையா? அதாவது இழிவுபடுத்தி கேட்கிற வினாவாக வரும் என்று சொன்னேனே, அவ என்ன இழிவுபடுத்துகிறாள்? கட்டிக்கிறதுக்கு துணி கிடையாதா? ஒரு கோவணம் தானா கட்டணும் என்று கேட்க. துண்ணம் பெய் கோவணமா கொள்ளுமது என்னேடி. அந்த கோவணத்தை விட ஒரு துணியா அவனுக்கு கிடைக்கல. எங்கேயோ 2-3 துணி கிழிச்சலா கிடைச்சிருக்கு. அதை அவன் தச்சு கட்டிருக்கான் பா கோவணமா. துண்ணம் பெய், துண்ணம்னா தைத்து கட்டிய கோவணம். அது என்னத்துக்கு சொன்னான்னா, இடுப்பிலே ஒரு துணியும் மேலும் கீழும் பாய்ச்சி கட்டுறதுக்கு வேற துணியும் இருக்கு. இடுப்புல கட்டுவது கீழ், நம்ம கயிறு கட்டுறோம் இல்லையா, கயிறு கட்டுவதற்கு பதிலாக துறவியா இருக்கிறவர்கள் ஒரு துணி ஒன்று இடுப்புல கட்டுவார்கள், அதுக்கு கீழ் பேர். மேலும் கீழும் பாய்ச்சி கட்டுறமே அதுக்கு கோவணம் என்று பெயர். இப்ப அந்த துணியும் அந்த கோவணமும் தனியா பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தச்சிருவாங்க. அந்த கீழும் கோவணமும் பதிந்து போகாம இருக்கிறதுக்கு தைத்து இருப்பார்கள். இவள் என்ன பரியாசம் பண்றாள்? இந்த தையலை கீழ்சை துணிக்கு போட்ட தையல்னு சொல்லி பரியாசம் பண்றாள். அந்த துண்ணம் என்ற வார்த்தையில ஒரு பரிகாசமான வார்த்தையும் துணிக்கிறது. உண்மையில ஒரு தையல் இருக்கு. அது எப்படின்னா, அந்த கீழ் உடையும் கோவணத்தையும் சேர்த்து முன்பகுதியை தச்சிருக்கும், பின்பக்கம் இழுத்து அங்க சொருவி 3 சுத்து சுத்தணும், அது கழண்டு விடாம இருக்கிறது. அவ கேட்டான், இப்படி தச்சு கட்டின கோவணம் தானா உங்கள் எஜமானுக்கு கிடைச்சது? அவனா உங்களுக்கு கடவுள்? அவன் எப்படி எஜமானனாக முடியும், எப்படி கடவுளாக முடியும் என்று அவள் கேட்கிறாள். துண்ணம்பை கோவணமா கொள்ளுவது என்னேடி. அத கோவணமாக ஏற்றுக்கொண்டது என்ன? அதுல என்ன இருக்குது சிறப்பு? அவன் ஒரு பெரிய தலைவனாவது எப்படி முடியும் என்று கேட்டாள். இப்படி கேட்ட இரண்டும் மாணிக்கவாசகர் ஒரு பெண் கேட்கிறது போல கேட்கிறார். அதுக்கு அந்த ஊமை பெண் பதில் சொல்றாள். மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தி நான் கான் சாழலோ. நீ அவனு கோவணம் கட்டியிருக்கிறான்னு சொன்ன பரியாசம் பண்ணத்தான் அவனுக்கு தெரிஞ்சதே தவிர, அவன் கட்டின கோவணம் எந்த கடையில வாங்கினா, அல்லது யாராவது கட்டி கிழிச்சு போன பழந்துணி அவன்கிட்ட கோவணமா கொடுத்திருக்கிறார்களா, அது என்ன கோவணம் நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த துணிக்கு கயிறு ஒண்ணு இருக்கே, சரடு, அந்த கீழ் என்று சொல்லுகிற துணி ஒரு சரடு, அது என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் இந்த பூலோகத்துல சாதாரணமா இருக்கிற துணி அல்லம்மா. 64 கலைகள் தான் அந்த கீழ் என்ற சரடாகிய கயிறு. 4 வேதம் தான் அவனுக்கு கோவண துணி. ஆகவே அவன் கட்டி இருக்கிற அந்த சரடு கயிறும் அவன் கட்டி இருக்கிற கோவண துணியும் உலகத்தில் உள்ள சாதாரண பொருள் அல்ல. 64 கலைகளையே சரடாகவும் 4 வேதத்தையே கோவணம் என்று சொல்லுகிற துணியாவும் கட்டி இருக்கிறான். சரி, கலை என்பது கயிறா திரிக்க முடியுமா? வேதத்தை கோவணமாக மாற்ற முடியுமா? அப்படின்னா அது உருவகம். உள்ளபடிக்க கோவணம் அல்ல, அது கயிறும் அல்ல. அதனாலே அவன் கோவணம் கட்டினவனும் அல்ல, கயிறு கட்டினவனும் அல்ல, அவனுக்கு உருவமும் இல்ல. இவ பதில்ல எவ்வளவு போகுது பதில் வரும். நீ நினைத்த கோவணம் என்று சொன்னது இந்த உலகத்துல புராணத்துல அவன் கோவணம் கட்டி இருக்கிறான் என்று கதை வரும். அதில் வருகிறவரை கொஞ்சம் தத்துவம் என்னன்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவார்கள்? 64 கலைகளை கயிறாகவும் 4 வேதத்தை கோவணமாகவும் கட்டியிருக்கிறான் தத்துவம் சொல்லி நிறுத்துவார்கள். தத்துவத்துக்கு அப்பால் இருக்கிற ஞானம் என்ன? தத்துவத்திற்கு மேல்பட்டு போகிற ஞான விஷயம் அங்க என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா, வேதத்தை துணியாக கட்ட முடியாது, அதனால இது கட்டப்பட்ட பொருள் அல்ல, அவனுக்கு மறைவாக வைத்திருக்கிறது, அவனையே தெரிந்து கொள்ள முடியாமல் மறைத்துக் கொண்டிருக்கின்றன.
இறைவனை என்னார் என்று தெரிந்து கொள்ள முடியல. வேதம் இருக்கு, வேதத்துக்குள் இறைவன் மறைஞ்சிருக்கிறான். கோமணத்துக்குள் ஆண்பாகம் மறைந்திருப்பது போல இந்த வேதத்துக்குள் இறைவன் மறைந்திருக்கிறான். வேதத்தினுடைய பொருளை நாற்பதியத்தை ஆழ்ந்து படிக்கிறவர்களுக்கு இறைவனை காண முடியும். ஆனால் இறைவன் அங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லுகின்ற உயர்ந்த கருத்தை அவள் எடுத்து சொன்னாள். அடுத்த பரியாசம், அடுத்து அவர்கள் கேட்ட கேள்வி, கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. வரிசையா வைக்கிற பல பரிகாசம் சொல்றான். அவனுக்கு கோயில், அவனுக்கு இருப்பிடம், அவன் அரண்மனை. கோயில் என்றால் கோனா ராஜா, இல்லென்றால் இருக்கிற இடம். அவன் இருக்கிற அரண்மனை எது தெரியுமா? சுடுகாடு. பரிகாசமா சொல்றான். வீடு சுடுகாடுன்னு சொல்லல, இடம் சுடுகாடுன்னு சொல்ல. அவர் பெரிய அரமனைப்பா. அந்த பெருமானுக்கு அரமனை எதுன்னா சுடுகாடு. அவ பரியாசம் பண்ற போது அவன் இடத்த சுடுகாடுதாயா அவனுக்கு பெரிய அரமனை. இப்படி உங்க கடவுளுக்கு சுடுகாடுதான் அரமனையா இருக்கு, இவனை போய் நீங்க கடவுள்னு சொல்றீரே என்று அவள் குத்தலாக கிண்டலாக கேட்கிற கேள்வி. இன்றைக்கு எத்தனை மாற்று மதத்தவர் கேட்கிறார்களோ அத்தனை கேள்வியும் அன்றைக்கே கேட்டு விட்டாங்க. அத்தனைக்கும் பதில் சொல்லிட்டாங்க அவங்க. கோயில் சுடுகாடு, பிணஞ்சுடுகிற இடம்தான் அவனுக்கு பெரிய அரண்மனை. சரி, அவன் இடுப்புல கட்டியிருக்கிற ஆடை கொள்புலித்தோல் நல்லாடை. நல்லாடைன்னா ஜருக போட்ட ஆடை, ஜருக வஸ்திரம். ஜருக வஸ்திரமா அவன் ஒரு உள்ளர பூ வேலை செய்ததா பார்த்து புலித்தோல்ல மேல கோடு போட்டிருக்க, அதுதான் ஜருக வேலை பண்ண ஒரு ஆடைன்னு அவன் கட்டிட்டு இருக்கான். கொலை செய்த, ஏன்னா அவன் கொலை செய்ய மாட்டாங்க பாருங்க பௌத்தன். ஒரு உயிரை கொலை செய்து அந்த கொலை செய்த ஒரு புலியினுடைய ஆடையை, அந்த தோலை அவன் உடுத்திருக்கிறான் என்று சொல்ற. கொல் புலி தோல். அந்த கொல் என்பது கொல்லக்கூடாது, கொல்லாமை என்பது எங்களுடைய விரதம், பௌத்தனுடைய விரதம் கொல்லாமை. அப்படி இருக்கிற நிலையிலே நீங்கள் ஒரு உயிரை கொன்று அந்த உயிருடைய புலியின் தோலையே நீங்கள் இடையிலே கட்டி இருக்கிறான் அவன் என்று சொன்னால் அவனை ஒரு கடவுளாக ஏற்க முடியுமா என்று அவள் கேட்கிறாள். அது போகட்டும், அப்பா அம்மா இல்லாதவன், ஊர் பேரு தெரியாதவன், அப்பம் பேர் அம்மா பேர் தெரியாத ஆளியாவன், ஒரு அனாதி, இப்படித்தானே பரியாசம் பண்ணுவாங்க. ரொம்ப ஒத்தனை கேவலப்பட்டனா தாய் தந்தை பேர் கூட தெரியாதவன், தாய் தந்தை இல்லாதவன், தாயுமிலி தந்தையிலி, அவனுக்கு தாய் கிடையாது தந்தை கிடையாது என்று நீங்களே சொல்றீர்கள். அவன் அனாதி. இறைவனுக்கு பிறந்ததுண்டா? இறைவன் பிறந்ததில்லை. இறைவனுக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, ஏன்னா அவன் பிறப்பில்லாத. இதுதான் நம்முடைய சாஸ்திரம். சைவ சமயத்தினுடைய சாஸ்திரத்தையே வைத்து பௌத்தர்கள் கேட்கிறார். அவனுக்கு தாய் இல்ல தகப்பன் இல்லை, இவனை போய் நீங்க ஒரு தலைவன் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டும் இல்ல, தான் தனியன், அவனுக்கு ஆதரவே கிடையாது. அவனுக்கு சொந்தக்காரர் சுற்றத்தார்கள் போக்குவரத்து அவனுக்கு யாரும் இல்ல, ஒண்டி ஒரே ஒரு ஆளா இருக்கிறான், தனியன். நாம் ஏகன்னு சொல்றான், கடவுள் ஒருவன் தான், ஒரே ஒரு கடவுள் தான் அவனுக்கு, வேற யாரும் இல்லை. பாத்தியம் இல்லாமல் தான் ஒருவனே என்று சமாளிக்கிறான், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்றான். அதை அவன் பரியாசமா கேட்கிறான். தான் தனியன் என்று கேட்கிற அந்த பௌத்தன் கேட்ட கேள்வியை மாணிக்கவாசகர் வாங்கி ஒரு பெண், அந்த பெண்ணை ஊமை பெண்ணை பார்த்து கேட்பது போல இத்தனையும் சொல்லி, காணேடி, இதை நீ ஆராய்ந்து பார், இதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி பார், எப்படி சிவன் கடவுளாக முடியும் என்று அவள் கேட்டாள். அதற்கு அவள் பதில் சொல்றார். தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும், அவனுக்கு தாய் கிடையாது, அவனுக்கு தந்தை கிடையாது, அவன் அப்பா அம்மா தான் இந்த ஒத்தரும் இல்லை, அவனை வாரிசு அவனுக்கு இல்ல. நாம போய் அடிச்சோமானா அவனை அடிச்சதையோ என் பிள்ளைய அடிச்சுட்டேன்னு கேட்கறதுக்கு அப்பா வர மாட்டாரு, அம்மா வர மாட்டான், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அதனால தைரியமா போய் நம்ம அடிக்கலாம் அவனை என்று நீ போய் அடிப்பாயானா, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன், அவனுக்கு சுற்றத்துல பக்கத்துல எந்த விதமான போர் வீரர்களோ பாதுகாப்புக்கு படையோ கிடையாது, ஒரே ஒரு ஒண்டியான ஆள் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் நீ தாக்க போனீன்னா நீ அவன்கிட்ட எதுக்க நிக்க முடியாது. அவன் கொஞ்சம் கோபப்பட்டானால் காயில் உலக அனைத்தும் கல் பொடி கான் சாழலோ, நீ அவனை சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அப்பா இல்ல அம்மா இல்ல, அவனை அடிச்சா எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, இவன் தனி ஆளா இருக்கான், ஒண்டி கட்டியா இருக்கிறான்
என்பது போல் அவனை இழிவா நினைத்து கொண்டு அவனிடத்தில் நீ போருக்கோ சண்டைக்கோ அடிக்கவோ நீ அவன் இடத்துல முயன்று போனால் என்ன நடக்கும்? அவன் கொஞ்சம் கோபிச்சா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம், கையால அவன் எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் கோபித்தான் ஆனால் கல் பொடியாகும், மலை தூளாகும். கல்லுனா மலை, மலை தூளா போயிடும். நீ மலை மாதிரி அவனிடத்தை போனாலும் தூசி மாதிரி நீ உதிரி அப்படியே பலபலன்னு உதிர்ந்து விடுவாய். அவனிடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஆற்றல் அவனுக்கு இருக்கு. அவன் தனியனாயிருக்கான்னு நீ நினைத்து கொள்ளாதே. அவனிடத்தில் இருக்கிற வலிமை எவ்வளவுன்னா மலையை கூட அவன் பொடி பண்ணி விடுவான். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் என்று அதற்கு விடை சொன்னான். ஆகவே அவனை இழிவா பேசாதே. இழிவா பேசி அவனை இடத்துல சண்டைக்கு போயிடலாம், அவனை தாக்கி விடலாம் என்று நினைக்காதீர்கள். அவன் இப்படிப்பட்ட ஆற்றல் உடையவள் என்று அந்த பெண் பதில் சொன்னார். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா வடுச்செய்தான் காணேடி. அயனை பிரம்மதேவனை, அனங்கனை மன்மதனை, அந்தகனை அந்தகன் என்று சொல்லுகிற ஒரு ராட்சசனை, சந்திரனை சந்திரன் என்று சொல்லும்படியான ஒரு தேவனை, இந்த 4 பேரையும் பயணங்கள் அடையாளம் மாயா நீங்காத மாயா பயணங்கள் அப்படி மாத்திக்கும். அழியாத அடையாளங்கள் அவங்க உடம்பிலே ஏற்படும்படி வடு செய்தான், காயப்படுத்தி விட்டான். அயனை அவன் உடம்பிலே ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணி விட்டான். இந்த பிரம்மதேவன் சிவனை எதிர்த்து பரியாசம் பண்ணி சிரிச்சான். கைலாயத்திலே சிவபெருமான் இருக்கார். அந்த சிவபெருமானை சேவிப்பதற்கு பிரம்மா விஷ்ணு எல்லாரும் போனார்கள். அந்த நேரத்துல சிவனை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, நடை சாத்திருக்கு. அப்ப எல்லாரும் வெளியில காத்துட்டு இருக்காங்க. பிரம்மா தனியா ஒரு பாறையில உட்கார்ந்து இருந்தார். அப்போ பார்வதி வந்தாள். அவள் அந்த சிவனை சேவிப்பதற்காக அந்த பார்வதியை பார்த்து அந்த பிரம்மதேவனுடைய 4வது 5வது, அப்ப பிரம்மதேவனுக்கு 5 தலை, மேலிருந்த சிலை கலகலகலன்னு சிரிச்சது. பார்வதி திரும்பி நின்று ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டான். நீ 5 தலையனை பார்க்க போற, இதை உட்கார்ந்துருக்க யானை 5 தலையன் தானேன்னா, அதாவது சிவனுக்கு 5 தலை, நானும் 5 தலையன் தானேன்னு ஒண்ணு அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து, சிவன் தான் நான் சொல்றான் என்று அவள் கோபப்பட்டு கொண்டு போய்விட்டாள். சிவனிடத்திலே போய் முறையிட்டாள். சிவன் அங்கேருந்து ஒரு பைரவரை அனுப்பி அவனுடைய மேல் தலை, அதுதான் சிரிச்சு தலையை அப்படியே கிள்ளி எடுத்துட்டு வாண்ட. மேல் தலையை கிள்ளி எடுத்தாச்சு. இப்ப 5 தலை உள்ளவன் பேசிக்க மாட்டான்ல, இம்ம 4 தலை தான் ஆயிட்டு. ஆகவே அவனுடைய தலையை கிள்ளி அவனுக்கு ஒரு வடு உண்டு பண்ணினான், ஒரு அடையாளம் உண்டு பண்ணினான். அந்த அடையாளம் இன்னைய வரல இருக்கு. 4 தலையாத்தான் இருக்கு, தவிர 5 தலையா இல்ல. மாயா பயணங்கள் அழியாத அடையாளங்களை வடு செய்தான், காயமாக இருக்கும்படி செய்து விட்டான். காணேடி, செய்யலாமா? இப்படி ஏதோ ஒரு பரியாசமா சிரிச்சுட்டாங்கிறதுக்காக அவனை ஒரு தண்டனை கொடுத்து அவனுக்கு ஒரு அடையாளம், இப்படி ஒரு மாயாத அடையாளத்தை உனக்கு உடம்புல உண்டு பண்ணினானே, இதெல்லாம் உங்க கடவுளுடைய ஆற்றலா? இது பெருமையாகுமா கடவுளுக்கு என்று அவர் கேட்கிற. அனங்கனை அது மாதிரி இப்ப பிரம்மனுக்கு சொல்லிட்டு அனங்கனுக்கு சொல்லு. அனங்கன் என்றால் மன்மதன். மன்மதன் என்ன பண்ணான்? சிவபெருமான் யோகத்தில் இருக்கிறார், அவர் யோகத்தை கலைக்கணும். யோகத்தை கலைச்சி சிவபெருமானை உமாதியோடு சேர வச்சு பிறகு அங்கே ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணி தங்களுக்கு உதவிக்காக அந்த குழந்தையை அழைச்சிட்டு போகணும்னு தேவர்கள்லாம் ஒன்று கூடி விட்டார். அப்போ சிவனது அந்த யோகம் கலைஞ்சாத்தான் தங்களுக்கு குழந்தை கிடைக்கும், சிவகுமாரன் கிடைப்பான். அப்போ சிவனுடைய அந்த யோகத்தை கலைக்க வைக்கணும்னா மன்மதன் ஒருத்தனால் தான் முடியும். மன்மதன் தான் காமத்தை தூண்டக்கூடியவன். அவன் போய் சிவபெருமானுக்கு காமத்தை தூண்டுனா யோகத்துல இருந்து கலைஞ்சு காம பரவசராக பார்வதியோடு சேருவார், குழந்தை கிடைக்கும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணார்கள். இந்திரன், பிரம்மா, திருமால் எல்லாரும் அவன்கிட்ட சொல்றான், நீ போய் அவரை அம்பு போட்டு காம பரவசனம் ஆக்கணும், ஒன்ன தவிர அதை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அவ சொல்றான், நான் எல்லாரையும் காம பரவசனம் ஆக்குவேன், ஆனா இறைவனை என்னால் செய்ய முடியாது, அதை நான் செய்யறது தப்பு, என்ன போய் சொல்லாதீங்க, என்னை மன்னிச்சு விடுங்கள்னு கேட்கிறேன்.
அப்ப அவர்கள் என்ன சொன்னார்கள், நீ அங்க போய்தான் ஆகணும். அங்க போனா சிவபெருமான் என்னை கொண்டு போட்டு விடுவார், அழித்து விடுவார். அவருக்கு முன் நான் போறது நியாயம் இல்லைன்னு. அங்கே போய் நீ அழியலன்னு சொன்ன இப்பவே நாங்க சாபம் போட்டு உன்னை அழிச்சு விடுவோம் என்று பயமுறுத்தினார்கள். அவன் யோசனை பண்ணான், குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பொழுதும் செத்தாலும் சிவபெருமான் இடத்துல போய் சாவம், இந்த பிரம்மாவிடத்திலும் மகாவிஷ்ணுவத்திலும் சாபம் வாங்கியா நான் சாவணும் என்று சொல்லி நான் சரி போறேன். அதுக்கப்புறம் தான் வில்ல வளர்ச்சி அம்பு போட்டு சிவபெருமானை காம பிரவசனாக்க முயன்ற போது சிவபெருமான் ஞானக்கண்ணை திறக்கிறார். காமத்தை வெல்லுவது அறிவுதான் வெல்ல முடியும். அதனால நெற்றிக்கண்ணை திறக்கிற பேர் இந்த கீழ்கண்ணை திறந்தா பயன் இல்லை. நெற்றிக்கண் காமத்தை வெல்லும். வந்திருக்கிறவன் காமன், அறிவுதான் காமத்தை வெல்ல முடியும். ஞானக்கண் தான் நெற்றிக்கண். ஆகவே ஞானத்தை திறந்த உடனே ஞானம் நெருப்பாக போய் மன்மதையே அழிச்சு விட்டு அவன் சாம்பலாக வெல்லும். அவன் சாம்பலாக போகும்போது அவன் உடம்பே இல்லாத அடையாளம் அவனுக்கு ஆச்சு. அங்கம் இல்லாதவனாக அவனை ஆக்கிவிட்டார். இப்படி செய்யலாமா, இதெல்லாம் நியாயமா என்று அவள் கேள்வி கேட்கிறார். அந்தகன் என்றவனை பற்றி ஒரு வரலாறு. இது அந்தகன் என்ற பெயருக்கு 2 பொருள் இருக்கு. அந்தத்தை செய்பவன் அந்தகன், சாக்காட்டை உண்டாக்குறவன் யமன். அந்தகன் என்ற வார்த்தைக்கு அந்தம், ஒருவருடைய ஆயுளின் முடிவை உண்டாக்கி கொடுப்பவன், சாக வைப்பவன், உயிரை பிரிச்சு கொண்டு போகிற யமன் ஒரு பொருள். இன்னொன்று அந்தகன்னா குருடன் ஒரு பொருள். ஒரு ராட்சசன், அவன் இருட்டை உண்டாக்குவான், எல்லார் கண்ணுக்கும் மறைச்சுடுவான். எல்லார் கண்ணும் இந்த இருட்டுல பார்க்க முடியாம ஆக்கிடுவான், எல்லாரையும் குருடான ஆக்கிடுவான். அப்புறம் எல்லாரையும் குருடானாக்கி அங்க வர்றவரெல்லாம் அடிச்சு போட்டு தான் சாப்பிடுவான். இப்படி அக்கறம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு ராட்சசன். அவனுக்கு வேன் எல்லாரையும் குருடாக்குறவன் அந்தகன். அப்படி அவனுக்கு ஏன் அந்தகன்னா, அவன் அந்தகன் இல்ல, அவன் குருடன் அல்ல, அவன் மற்றவரை குருடாக்குறான். இருட்டை உண்டாக்கக்கூடிய ஒரு மாயம் அவனுக்கு தெரியும். அவன் இருக்கிற இடத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையில இருட்டு, பக்கத்துல என்ன இருந்தாலும் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு இருட்டை உண்டாக்குவான். பல பேர் இருக்கிற இடத்துல போய் இருந்து ஒரு இருட்டை திடீரென்று உண்டாக்கின உடனே எல்லாருடைய கண் பார்வையும் போய் இருட்டுல எப்படி கண்ணு தெரியும், அதனால எல்லாரும் குருடாகுவார்கள். அப்ப எல்லாரையும் தன் இருட்டினாலே குருடாக்க செய்கிற ஆற்றல் உடையவனுக்கு அந்த கண்ணு பேர். யமனையும் காலால் உதைச்சி அவன் உயிரை மாற்றிருக்கார், அந்த கதையை வச்சுக்கலாம். அந்தகன் என்பவனையும் தன்னுடைய சூலத்தால் குத்தி அவனையும் கொண்டிருக்கிறார். 8 வீரட்டம்னு 8 வீரட்டம் இருக்கிறது. யமனை உதைச்சது திருக்கடையூர். இந்த அந்தகன் என்ற சூரனை சம்ஹாரம் பண்ணது திருக்கோவலூர். திருக்கோவலூர் ஒரு வீரட்டம். ஆகவே இந்த அந்தகன் என்ற வார்த்தையில 2 கதையுமே வச்சுதான். 2 பேரே இப்படி இறைவன் கொள்ளலாமா? சந்திரனை, சந்திரன் தக்கை யாகத்திலே அவிர்வாகம் வாங்க போனான். சிவனுக்கு விரோதமா அந்த யாகத்துக்கு போனதுனாலே அங்கே வீரபக்தருடைய காலில் பட்டு அவன் தேய்ஞ்சு போனான், அவமானப்பட்டு போனான். அப்படி ஒரு கதை அவனுக்கு தேய்ந்து போனதுக்கு கதை. இப்படியெல்லாம் இந்த 4 பேர்களையும் மாயா பயணங்கள், அழியாத அடையாளங்களை வடி செய்தான், பழி உண்டாகும்படியாக செய்து விட்டான். இத்தனை பேரையும் கொன்ற ஒரு பாதக செயலை செய்திருக்கிறான் உங்கள் கடவுள். இவன் எப்படி கடவுளாக முடியும்? அவங்க கேட்கிற விதம் எப்படி இறைவனை இறைவன் அல்ல, இறைவனாக முடியாது என்பதற்காக அவர்கள் கேட்கிற விடைகள். இப்போ அதுக்கு விடை இவள் சொல்றாள். நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தாள் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாகலோ. ஏன்னா இந்த 4 பேரும் இறைவனாலே தண்டிக்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள் சொல்ற பைத்தியகார்த்தனமா? அந்த 4 பேரும் யாருகிட்ட போய் சண்டை போட்டார்கள்? இந்த உலகத்தின் ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்ட சண்டை போடுவான, அது மாதிரி இந்த பிரம்மா போய் ஒரு திருமாலிட்ட சண்டை போட்டா தலை போச்சு, அல்லது வேற ஒரு இந்திரனோட சண்டை போட்டா அவன் தலை போயிருக்கு. சிவனிடத்திலேயே சண்டை போட்டுருக்கான். பெரியவரிடத்திலே சண்டை போட்டு தோத்து போனா அது பெருமை அல்லவா? அதாவது மோதிர கையால் குட்டு வாங்கினது மாதிரி அல்லவா? அது வெற்றி தானே இவர்களுக்கு. எப்படி தோல்வியாகும்? இறைவனிடத்திலே போய் இப்படி ஒரு தண்டனை பெற்றிருப்பார்களே ஆனால் அது இவர்களுக்கு வெற்றி. வேறு யாரிடத்திலும் போய் இவங்க ஒரு இன்னொருத்தன்ட்ட போய் அடி வாங்கினேன்னு சொன்னா அது அவமானம். இறைவனிடத்திலே நான் அடி வாங்கினேன்னு சொன்னா அது அவமானம் அல்ல, அது வெற்றி அப்படின்னு அவன் கேட்கிறான். நயனங்கள் 3 நாயகனே தண்டித்தால்
3 கண்களை உடைய சிவபெருமானே இந்த 4 தேவர்களையும் தண்டித்திருப்பானே, ஆனால் அது அவர்களுக்கு சயம் அன்றோ, வெற்றி அல்லவா? எப்படி தோல்வியாகும், எப்படி இழிவாகும்? அது பெருமைதான். இத்தனை பேர்களுக்கும் இதனாலே ஒரு பெருமை உண்டாயிற்றே தவிர அவர்களுக்கு இழிவு உண்டாகவில்லை. இது இறைவனால் பெற்ற, இது இறைவனிடத்துல போய் வெற்றி வாங்கினார்கள். இறைவனிடத்தில் தோற்றாலும் அது வெற்றிதான் என்பதாக அவள் அதற்கு பதில் சொல்லிவிட்டார். தக்கனையும் எச்சனையும் தலையெடுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தக்கையாக கதையில வந்ததை இங்கே சொல்ற. தக்கனையும் தக்ஷன் என்று சொல்லுகிறவன் பிரம்மாவினுடைய புத்திரன், பிரம்மாவினுடைய மகன். அவன் தான் முத பிரம்மாவுக்கு பிறவில்லை. அவன் மனசிலிருந்து பிறக்கிறான். பிரம்மா மனத்துல நினைச்சான், நினைச்ச மாத்திரத்துல அங்கிருந்து உற்பத்தியாகி வந்தவன். அவனை பற்றி அவனுடைய கதையில அப்படி சொல்லப்படுகிறது. அந்த தக்கன் என்று சொல்லுகிறவன் தன் சிவபெருமானை வேண்டி பல வரங்களை எல்லாம் வாங்கினான். தன்னுடைய பெரிய வரபலத்தினாலே பல யாகங்களை எல்லாம் செய்கிறான். அதன் பிறகு தனக்கு பிறந்த 27 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. அப்ப 27 தேவர்களை கொடுத்து விடலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த எல்லா பெண்ணும் சேர்ந்து என்ன சொன்னார்கள், நாங்க எல்லாரும் ஒரே கணவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க 27 பேர் வேற வேற கணவனுக்கு கொடுக்க கூடாது, ஒரே ஒரு ஆளை பார்த்து எங்களை 27 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கோ அப்படின்னார்கள். அப்ப அவன் அழகா இருக்கிறவன் யாருன்னு பார்த்த உடனே சந்திரனை தேர்ந்தெடுக்கிறான். தேவர்களே ரொம்ப அழகுள்ளவன் சந்திரன் தான். அதனால அந்த சந்திரனை அழைத்து இந்த 27 பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், இந்த 27 பெண்ணை நீ சமமா பாவித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டான். சரி என்று கல்யாணம் பண்ணி கொண்டானே தவிர அப்படி வாழ்க்கை நடத்துற போது என்ன பண்ணி விடுகிறான் சந்திரன், அதில் ரோகிணி என்ற ஒரு பெண்ணிடத்திலே மட்டும்தான் அதிக அவன் காதல் வைத்திருக்கிறான். மற்ற பெண்களிடத்திலே அவன் அதிக காதல் வைக்கவில்லை. அது மற்ற பெண்களுக்கு துயரமாயிருந்தது. தங்களுடைய தகப்பனிடத்திலே போய் முறையிட்டார்கள், என்னுடைய கணவர் ரோகிணி இடத்தில் மட்டும்தான் அன்பு வச்சிருக்கார், இங்க 26 பேரையும் திரும்பி கூட பார்க்கறதில்லை என்பதா சொன்னார்கள். அதனாலே தட்சன் என்ன பண்ணா, அவனை கூப்பிட்டு சாபம் கொடுத்துட்டான். என்ன சாபம் கொடுக்குறான், நீ எல்லாரையும் சமமா பாவிக்காதனாலே உனக்கு க்ஷயரோகம் வரட்டும். க்ஷயரோகம் என்று சொன்னால் குறைஞ்சு போகிற நோய். க்ஷயம் என்ற வார்த்தைக்கு தேய்ந்து போதல் வடமொழியது. க்ஷயம் என்பதற்கு குறைந்து போதல். இப்ப நெஞ்சுக்குள்ளற அந்த நுரையீரல் என்று சொல்லுகின்ற ஒன்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நுரையீரலுடைய ஒரு ஒரு கொப்பளமும் அப்படியே உள்ளற பல திராட்சை கொலை மாதிரி இருக்குமாங்க அந்த காற்றுப்பை. அதுல ஒன்னொன்னும் ஒரு நோயினாலே அடிக்கப்பட்டு ஒன்னொன்னா குறைஞ்சிட்டே போடும். ஒரு ஈரலே போடும், ஒரு ஈரலோடு சில பேர் வாழ்வாங்க. அதுக்கு என்ன ரோகம்னு பேருன்னா க்ஷயரோகம். க்ஷயம் என்பது குறைந்து கொண்டே வர வர தேய்ந்து கொண்டே போகிற ஒன்று. அது மாதிரி நோய் வரட்டும்னார். அப்ப சந்திரனுக்கு 16 கலைகள், 16 ஆற்றல். அந்த ஆற்றல் குறைய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கொலையா அந்த கலையா தேய்ந்து கொண்டே வருகிறது. 3 கலையா இருக்கிற போது தன்னுடைய பாவத்தின் தன்னுடைய இந்த பழிய போக்குறதுக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று பிரம்மாட்ட போய் கேட்கிறான். அவரால் முடியல. திருமால்கிட்ட போய் கேட்கிறான், திருமாலாலும் முடியல. கடைசியில சிவபெருமான் காலில் விழுந்து வேண்டுகிறான். சிவபெருமான் சரி என்று சொல்லி அவனை தலையில தூக்கி செருகிக் கொள்கிறார். நீ என்றும் இந்த 3 கலையோடு இருப்பாயாக. என் தலையில் இருக்கிற போது உனக்கு 3 கலை உனக்கு உண்டு. இந்த பூலோகத்தில் நீ தோன்றுகிற காலத்தில் தட்சன் விட்ட சாபத்தை நான் மாற்ற மாட்டேன். ஆனா அதுக்கு எதிர் சாபம் ஒன்று. அவன் சொன்னது போல நீ 16 கலையும் தேய்ந்து முழுக்க மறைந்து போவாய். அப்புறம் பிறகு நீ ஒவ்வொரு கலையா அந்த 16 வளர்ந்தும் போவாய். நான் வளர உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். அவன் கொடுத்த சாபத்தினாலே தேயும், பிறகு என் சாபத்தினாலே வளர்வாய். ஆக நீ வளர்வதும் தேய்வதும் வளர்வதும் தேய்வதுமாகவே இருந்து கொண்டிருக்கதான் வேற வழி இல்லை என்று சொல்லிவிட்டான். சரி, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 15 நாள் தேய்ஞ்சாலும் 15 நாள் வளர்ந்து சுகமா இருக்கிற வாழ்வு இருக்குன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த செய்தி தக்கனுக்கு தெரிந்தது. தக்கன் சிவபெருமானிடத்திலே விரோதமாயிட்டான். என்னுடைய விரோதியை நீ ஆதரித்ததுனாலே எனக்கு நீ விரோதி அப்படின்னா அவ அப்படி ஒரு முறை கொண்டான். எனக்கு நண்பன், அந்தனுக்கு நண்பனுக்கு ஒரு நண்பன் தான், அந்த நண்பனே எனக்கு நண்பன் தான். ஆனா எனக்கு ஒரு விரோதி, அந்த விரோதிக்கு ஒரு நண்பன் இருப்பானால் அந்த நண்பன் எனக்கு நண்பன் ஆக முடியாது.
எனக்கு விரோதி தான் என்று இந்த சிவபெருமானை தட்சன் விரோதியாக்கி கொண்டான். அந்த சிவனுக்கு விரோதமா யாகம் பண்ணணும். இதுவரை எல்லாரும் சிவனை கூப்பிட்டு யாகத்துல முதல் அவனுக்கு அவிச்சு கொடுத்துட்டா மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அவிச்சு கொடுப்பார்கள். சிவனை கூப்பிடுறது இல்ல, சிவனுக்கு முதல் அவிச்சு கொடுக்கறது இல்ல, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னு திருமாலையே உட்காரவை என்று திருமாலை உட்கார வச்சு ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்தான். அந்த யாகத்தை இறைவன் அழிக்கிறதுக்கு வீரபத்தர்ல அனுப்புறார். அந்த வீரபத்தர் யாகத்தை அழிச்சு விடுறார். அப்படி அழிக்கிற போது ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு விதமான அவமானங்கள் அங்கே ஏற்படுகின்றன. அதெல்லாம் பின்னாடி நாம் இந்த கதையெல்லாம் இப்ப விடிச்சா சிரமமா இருக்கும். இதற்கு பிறகு உண்டியார் என்ற ஒரு தலைப்பு வரப்போகுது. அந்த இதுல இந்த தக்கையாகத்தை பத்தியே ரொம்ப விரிவா பார்க்கிற இடம் வருது, அங்க பாத்துக்கலாம். அதுல தட்சனுக்கு ஒரு தண்டனை. தட்சனை தலையை வெட்டி போட்டார். தட்சன் உடம்பு வேற தலை வேற விழுந்து போச்சு. எச்சன் அந்த யாகத்துல எச்சன்னு ஒருத்தன், எச்சன்னா எஜமானன், யாகத்தை தலைமையாக உட்கார்ந்து கொண்டு நடத்துகிறவன் இருக்கானே அவனுக்கு யஜ்ஞன். யஜ்ஞன் அது சரியான வடமொழி சொல். யஜ்ஞன் யாகத்தை தலைமையாக இருந்து நடத்துகிறவன். திருமால் தான் அங்க உட்கார்ந்துருக்கான். யாகத்தை தலைமையாக இருந்து நடத்துவன் திருமால். அவன் தலையும் வெட்டியாச்சு. எச்ச தற்கனையும் எச்சனையும் தலையறுத்து 2 பேர் தலையும் வெற்றி. தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை, தேவர்கணம் தேவர் கூட்டமாக, தொக்கணம் கூட்டமாக வந்தவர்கள் எல்லாரையும் தொலைத்ததுதான். எல்லாரையும் நீ அவமானம் செய்துதான் என்னடி. அப்படி அவமானம் செய்யலாமா? இத்தனை பேரும் தலை வெட்டலாமா? இத்தனை பேரும் அவமானம் படுத்தலாமா? இவர் எப்படி உங்களுக்கு கடவுளாக முடியும்? அவன் கேட்கறது, அதாவது தகாத காரியத்தை செய்து விட்டதனாலே அவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் என்பதுதான் அவர்கள் கேட்கிற கேள்வி. தலைவன் அல்ல என்பதற்கு கேட்டார். அதுக்கு அவன் பதில் சொல்றார். தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கும் மிக தலைவற்று அருளினன் கான் சாடலோ. அங்கு வந்தவர்களை எல்லாம் தலை வெட்டினான் என்றதை மட்டும் நீ கதையில வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டு நிறுத்தி விட்ட. அந்த கதையில அடுத்த பின்னாடி வருகிற கதை என்னன்னு நீ பாத்தியா? அத்தனை பேரையும் தலையெடுத்து அவமானம் பண்ண பிறகு எல்லாரும் சேர்ந்து இறைவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்ப இறைவன் எல்லாருக்கும் திரும்ப அனுகிரகம் பண்றான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துறான். இந்த தக்கனுக்கும் தலை கொடுக்கப்படுகிறது. அந்த தக்கனுடைய தலையை தூக்கி வைங்கன்னாங்க. தக்கனை தலையை தேடிட்டு இருக்கும் போது அந்த ஆட்டை வச்சு எங்க யாகத்துக்கு போட்டிருந்தான். எவனோ ஒருத்தன் போய் அந்த ஆட்டு தலையை எடுத்தாந்து வச்சுட்டான். ஒரு வீரபத்திரர் என்ன பண்ணார், தக்கனை ஒரு தலையை தூங்கியாந்து வை, தக்கன் தலையேன்னாங்க. ஒட்டுட்டோம்னு இறைவன் சொன்னார். அவங்க தலையை வைங்க, ஒட்டிட்டு எல்லாரும் திரும்ப அனுக்கிரகம் பெறட்டும்னு இறைவன் அனுக்கிரகம் கொடுக்கிறார். ஆனா அந்த வந்த பைரவருக்கு மட்டும் தக்கன் பரியாசம் பண்ணினான். அவன் பரியாசம் பண்ற தலையை மீண்டும் அவனை கப்படாது, வாய் பேசாத ஆட்டு தலையை வச்சுன்னு சொல்லி அந்த ஆட்டை கொண்டு போய் அவனுக்கு தலையில வச்சார்கள். ஒட்டிக்கிட்டு அந்த தக்கன் அன்னையில இருந்து தலை ஆடா போயிட்டு, ஆடா இருந்தே அவன் பாட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு அவனுக்கு பழைய அறிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அறிவினாலே வேதத்துல இருக்கிற ருத்ரம் எல்லாம் சொல்றான். ருத்ரத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன கேட்கிறான், எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு தனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கேட்கிறான். அப்படி கேட்கும்போது இந்த ஆடு மே மே மேங்கும் இல்லையா. இந்த வினாவுக்கு ஊமை பெண் பதில் சொல்ற. எப்பவும் கேட்கறது ஒரு பெண், அதுக்கு விடை சொல்றவள் ஊமை பெண். அரசனுடைய ஊமை பெண் வாய் திறந்து பேச ஆரம்பித்து பதில் சொல்கிறாள். அவளுக்கு இந்த சைவமே தெரியாது. அவள் பௌத்த மதத்தினுடைய அரசனுக்கு மகளாயிருந்து பௌத்தர்கள் சொல்லுகிற போதனையே காதில் வாங்கினவள். ஆனால் இறைவனுடைய திருவருளால் ஞானம் பெற்று அவள் இந்த சைவ பரமாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவளுக்கு வந்து விட்டாள். அவள் சொல்றாள், சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலேல். அவள் தண்ணீராக ஆகாயத்தில் இருந்து கீழே குதிக்கிற போது இறைவன் தடையிலே தலைக்குள் போகாது இருந்தாள். அவள் தலையிலே சிவபெருமான் தலைக்குள் போகாமல் பூமியில் நேரே வந்திருந்தால் என்ன ஆகும்? சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலேல் கரணி எல்லாம் பிலமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. அந்த தண்ணீர் இந்த பூமியிலே பாய்ந்திருந்தார். அந்த தண்ணீர் இந்த பூலோகத்தை அப்படியே கரைச்சிட்டு போய் பிலம் என்ற பாதாள லோகத்துக்கு போகிற வழியாக உள்ளே புகுந்து எல்லாம் பார்ப்பட்டு உலகமே அழிஞ்சு போயிடும். ஆக உலக அழிவு ஏற்படாமல் இருப்பதற்கு, அந்த தண்ணீர் பூமியில் வந்து விழுந்து அழிவு செய்யாமல் இருப்பதற்காக
இறைவன் தலையிலே தாங்கிக் கொண்டானே தவிர இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளணும் என்ற ஆசை அல்ல. அது மற்றொரு மனைவியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்ததல். சும்மா உலகத்தில் இருக்கிறவர்கள் உமாதேவி ஒரு மனைவி, கங்கை ஒரு மனைவி, அவனுக்கு 2 பெண்டாட்டி இருக்கிறார்கள் அப்படின்னு புராண கதையில பேசுவார்களே தவிர தத்துவ ரீதியாக பார்த்தால் அவள் ஒரு சலம். சலம் என்றால் தண்ணீர். தண்ணீர் ஆகிய ஒரு ஆற்றல். தண்ணீருக்கு ஒரு பெரும் ஆற்றல் இருக்கிறது. வெள்ளமானது ஊர் உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் அடிச்சுட்டு போடும். ஆற்றுல வெள்ளம் கரை கொண்டு ஓடும்போது எத்தனை பேர் ஊர்ச்சியெல்லாம் கிளப்பிட்டு ஓடி வர்றோம். இருக்கட்டும் வரட்டுமே பார்ப்போம்னு அவனான் தண்ணிக்கு எதுக்க நிக்க முடியுதோ. அது மாதிரி அந்த ஆற்றல் உள்ள வெள்ளம், அந்த வெள்ளம் ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வந்து பூமியை அழிச்சு விடும் என்பதற்கு அதை தடுக்கிறதுக்காக இறைவன் தடையை விரித்து நீட்டி தன் தலைக்குள்ளே அத்தனை தண்ணீரையும் வாங்கி தேக்கி நிறுத்தி விட்டான். அதுதான் உன் தடையிலே தேக்கிக் கொண்டதற்கு காரணம் என்பதாக அவள் பதில் சொன்னாள். இல்லாவிட்டால் உலகம் அழிந்து போயிருக்கும். கோலாலமாகி குறைகடல் வாய் அன்றெழுந்த ஆலாலம் குண்டான் அவன் சதுர்தான் என் நீடி. கடல்ல இருந்து ஒரு விஷம் எழுந்தது. அது ஆழகால விஷம்னு பெயர். அத போய் குடிச்சுட்டானே. கடவுளுக்கு சோறு எது விஷம் எதுன்னு கூட தெரியாதா? இவன் எப்படி ஒரு கடவுளாக முடியும்? சாப்பிட வேண்டியது சோறாக இருக்க அமிர்தத்தை போய் விஷத்தை போய் அவன் குடிச்சிருக்கிறான். என்ன சதுர், என்ன சாமர்த்தியம்! இது பெரிய முட்டாள்தனமா சாமர்த்தியமா என்று அவள் கேட்கிறாள். ஏன்னா எதிரி கேட்கிற போது அதை பரிகசிக்கிற முறையில கேட்கிறான். அதுக்காகத்தான் அவன் என்ன சொல்றான்? ஆளாலம் உண்டான், விஷயத்தையே சோதனை நினைச்சு கொண்டு சாப்பிட்டு இருக்கிறானே அவன் சதுர்தான். அவருடைய சாமர்த்தியம் என்ன பெரிய சாமர்த்தியம்! சோறுக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாம அதை போய் சோறுன்னு நினைச்சு சாப்பிட்டு இருக்கானே எவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி அவன் என்று இந்த பரிகாசமான முறையிலே அந்த வினாவை வினவுகிறார். இது பௌத்தர்கள் கேட்ட வினா. பௌத்தர்கள் இப்படி பரிகாசம் பண்ணி கேட்கிறார். அது எங்க இருந்து வந்தது? அந்த விஷம் கடல்ல இருந்து வந்தது. கோலாலம் ஆகி, கோலாகலமாகி, பெரிய மகிழ்ச்சி உடையதை போல வெளிப்பட்டு வந்தது. கோலாகலம் என்பது மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி உடையது போல. குறை கடல்வாய், ஒலிக்கின்ற கடலிடத்தில், குறை என்றால் ஒலித்தல், ஒலிக்கிற கடலில் இருந்து அன்றெழுந்த, ஏதோ ஒரு காலத்துல முன்காலத்திலே கடல்ல இருந்து தோன்றிய ஆலாலம், ஆலாலம் என்று சொல்லுகின்ற ஊழிக்காலத்து விஷம், அதுதான் ஆலாலம் என்று பெயர். அந்த ஊழிக்கால வெள்ளம் உண்டான், அவன் சாப்பிட்டானே, அது ஒரு பெரிய சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம் என்று ஒரு வினாவை கேட்க அதற்கு அவள் பதில் சொல்றாள். ஆலாலம் உண்டிலனில் அன்றையன் மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் பேடுவர்கான் சாழலோ. அந்த விஷத்தை இறைவன் குடிக்காது இருந்திருப்பானே ஆனால் எத்தனை பேர் செத்துருக்கணும் தெரியுமா? ஆயன் படைக்கிற கடவுள் செத்து போகணும், மால் உலகத்தை காக்கிற கடவுள் செத்து போகணும், உள்ளிட்ட அவன் முதலாக இருக்கிற இன்னும் பெரிய பெரிய தேவர்கள்லாம் செத்து போயிருக்கணும், எட்டதுக்கு பாலகர்கள்லாம் செத்து போயிருக்கணும். ஒரு தேவர் கூட வெஞ்சி இருக்க முடியாது, எல்லாரும் செத்து போயிருப்பார்களே. அத்தனை பேரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்குத்தான் விஷத்தை குடித்தான். வீடுவர்னா இறந்து போவார்கள், வீடுதல் என்றால் இறத்தல், இறந்து போவார்கள். ஆக ஆளாலும் உண்டிலேன், இதுக்கு விட சொல்லிட்டார் அவர். விஷத்தை குடிக்காவிட்டால் அன்றைக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் முதலான மிக உயர்ந்த தேவர்கள் எல்லாம் இறந்து போவார்கள். இது ரொம்ப வேடிக்கையா, நம்ம போன்ற ஒருவர் இந்த கதையை வச்சு வேடிக்கையா பேசுற. இந்த விஷம் கடைந்து எடுத்தார்கள். அந்த விஷத்தை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கையில எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு வந்து சிவனை கொடுத்தார்கள். சிவன் அதை சாப்பிட்டார். சிவன் சாப்பிட்டதை கீழே போடாம இருக்க உமாதேவி அப்படி கையை வச்சு நிறுத்தினாள். அப்போ உமாதேவி கை சிவந்து போச்சான். அந்த உள்ள இருக்கிற சூடு பட்டு உமாதேவி கை சிவந்து போச்சு. அப்படி உமாதேவி கை சிவக்காமல் போயிருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டார் அவர். இவங்க விஷத்தை குடிக்காமல் இருந்தால் இவர்கள்லாம் செத்து போவார்கள் இவர் சொன்னார். அது குமர ஒருவர் என்ன சொல்றாரு, இந்த உமாதேவியின் கை சிவக்கலைன்னு சொன்னா தேவர்களுடைய மனைவி இருக்காங்க பாருங்க, பிரம்மாவுடைய மனைவி சரஸ்வதி, திருமாலுடைய மனைவி லட்சுமி, இந்திரனுடைய மனைவி இந்திராணி, இது மாதிரி ஒவ்வொரு தேவருடைய மனைவிகள்லாம்
தன் கணவன் செத்து போனானே மாறுல அடிச்சு கொள்வார்கள். அவருடைய மார்பும் கையும் சிவந்து போயிருக்கு. இந்த உமாதேவியின் கை சிவக்காமல் போயிருந்தால் அந்த தேவர்களுடைய மனைவிமார்களுடைய கையும் மார்பும் சிவந்து போயிருக்குமே. அவர் சாமதி. இதெல்லாம் எதுக்கா சொல்றேன்னா, புலவர்கள் தங்களுடைய பாட்டுல நயமா இப்படி எல்லாம் சொல்லுவார்கள் என்பது. ஆனா இது இது நயத்துக்கு இல்ல, இது உண்மையை சொல்றாரு. இங்க இந்த பாட்டுல இலக்கிய நயமாக பாடுறவர் உண்மையை சொல்றார். விஷத்தை இவர் குடிக்காமல் இருந்தால் இத்தனை பேரும் செத்து போயிருப்பார். விஷயம் இவங்களை அழிக்க வந்தது. அழிக்க வந்த உடனே இத்தனை பேரும் கைலாசம் ஓடினார்கள். கைலாசம் ஒண்ணு ஒரு வாசல்ல பூந்து உள்ள போயிட்டார். உள்ள பிரகாரமா சுத்தி வர போனார். சுத்தி வர போனோடனே அந்த விஷம் உள்ள போனது என்ன பண்ணிச்சு, இவங்க வலமாத்தானே போறார்கள், அப்படி வருவார்கள், நம்ம இப்படி குறுக்க போய் பிடிக்கலான்னு அந்த விஷம் இடமா போச்சு. இடமா போன உடனே இந்த தண்ணி விழுந்து ஓடும் பாருங்க கோமுதலை என்ற வரையிலும் விஷம் வந்திருக்கு. இவங்க ஓடி வந்தது அது வரல வந்தார்கள். இந்த விஷத்தை பார்த்துட்டான். பார்த்தோம்னா அங்கிருந்து திரும்பி வருவோம். ஆஹா, விஷம் இப்படி வருது, நாம் இப்படி திரும்பி ஓடி போவோம் என்று அந்த விஷம் தாண்டிட்டு. ஆனா அது கோமுதலையை தாண்டி அப்படி போய் இந்த பக்கம் வந்தது. இப்படி இந்த பக்கம் வந்த உடனே மறுபடியும் அப்படி போய் விரட்டுச்சு. அந்த பக்கம் போனவர்கள் இந்த பக்கமா வந்தவர்கள் திரும்பி இப்படியும் அப்படியுமா அந்த விஷம் அவர்களை அலக்கழித்தது. இது மாதிரி 3 முறை அலக்கழித்த பிறகுதான் சிவபெருமான் அந்த கைலாசத்துக்கு அந்த சுந்தரரை அனுப்பி நீ விஷத்தை பிடிச்சிட்டு வாப்பான்னு சொல்ல, அவர் கையில ஒரு நெல்லிப்பழம் அளவுக்கு உருட்டி கொண்டு வர இவருக்கு சாப்பிட்டார். அதனால்தான் இன்னைக்கும் அந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த சுவாமிய வலம் வர்றது, தேவர்கள் எப்படி திக்குமுக்காடி சுத்தினார்களோ அதன் நினைவாக சுத்துகிறார். பிரதோஷத்தன்னைக்கு விஷம் சாப்பிடல. விஷம் சாப்பிட்டது ஏகாதசி. ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி. துவாதசிக்கு மறுநாள் 3வது தான் பிரதோஷம் வருகிற திரையோதசி. சிவபெருமான் விஷத்தை குடிச்சிட்டார். விஷத்தை குடிச்ச உடனே மற்ற தேவரெல்லாம் பார்த்தார், நான் விஷத்தை குடிச்சேன், விஷம் உங்களுக்கு பயப்படாதீங்க, நீங்க போய் அமிர்தத்தை கடைஞ்சி அமிர்தத்தை சாப்பிடுங்கன்னாரு. தேவரெல்லாம் இவர் விட்டுட்டார். சிவபெருமானை விட்டுட்டு அங்க கடற்கரைக்கு போனார்கள். அன்று ஒரு நாள் முன்பு அவங்க சாப்பிடல. சுவாமி விஷம் குடிச்சிட்டார், இவருக்கும் சாப்பாடு கிடையாது. தேவர்கள் அமிர்தம் கிடைக்க போனார்கள், அவர்களுக்கும் சோறு கிடையாது. 12ஆம் நாள் துவாதசி விடியற்காலம்பர அமிர்தம் வருது. அன்னைக்கு விடிய காலம்பர அவங்க அமிர்தத்தை சாப்பிடுறார்கள். அமிர்தம் சாப்பிட்டு மயங்கி விட்டார்கள். சிவபெருமான ஞாபகம் வரல. அப்புறம் 13ஆம் நாள் தான் நினைச்சு கொண்டார்கள், ஆகா நமக்கு அமிர்தத்தை குடிச்சிட்டு அவர் விஷத்தை குடிச்சாரே, என்ன பண்ணாரு, இருக்காரா செத்து போனாரா என்று ஒரு பயம் வந்தது. அதுக்காக ஓடி வர்றார்கள். சிவபெருமான் வேணும்னே என்ன பண்றாரு, மயக்கம் போட்டவர் போல மனைவியினுடைய தொடையில தலைய வச்சு அவருடைய மயங்கிற மாதிரி பாவனை பண்றார், நடிக்கிறார். அந்த உமாதேவி முந்தானையால விசர்றா. சாயந்தரம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் எழுந்து பார்க்கிறார். ஆஹா, கொஞ்சம் தேவலாம் எனக்குன்னாரு. அப்ப எல்லா தேவரும் பார்த்தாரு. சுவாமி உங்களுக்கு தேவலாங்கிறீங்க, பழையபடி நீங்க நின்று கூத்தாடினாதான் எங்களுக்கு முழு சந்தோஷம் வரும், நீங்க எப்பவுமே கூத்தாடுறதை தான் நாங்க பார்த்திருக்கோம்னார்கள். அந்த பிரதோஷ நேரத்துல சாயந்தரத்துல அவர் சுவாமி கூத்தாடினார். அதை அவர்கள் தரிசனம் பண்ணார்கள். அதனால்தான் இன்னைக்கும் ஏகாதசி அன்னைக்கு யாரும் சாப்பிடப்படாது. சாப்பிட்டா விஷம் சாப்பிட்டதுக்கு சமம். சிவபுராம் விஷம் சாப்பிட்டது போல துவாதசனிக்கு கட்டாயம் சாப்பிடணும் விடிய காலமா. ஏன்னா அமுதம் சாப்பிடுறது போல தான் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு பெரியவர்கள். ஒரு கதையை அடிப்படையா வச்சு இன்னென்ன நாள்ல சாப்பிடக்கூடாது, இந்த நாள்ல சாப்பிடணும். அதன் பிறகு இந்த 13ஆம் நாள் சாயந்தர நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் பிரதோஷம். அந்த நேரத்துல போய் இறைவனுடைய கோயில்ல அந்த ரிஷபத்தினுடைய 2 கொம்புக்கு நடுவிலே ஏறி நின்று அவர் கூத்தாடினார். அதனால இன்னைக்கு நாம எங்க போய் தரிசனம் பண்ணோம்னா, சிவபெருமான் கர்ப்பகிரகத்தில் இருக்க, வெளியில நந்தி இருக்க, நந்திக்கு வெளியில நாம் நிற்க, நாம் நின்று அந்த ரிஷபத்தினுடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவனை பாருங்க. சிவன் அந்த நடு கொம்புக்குள்ள நிக்கிற மாதிரி தெரியும். சிவன் வரல, சிவன் கர்ப்பகிரகத்துலதான் இருக்கார். நந்தி கொம்புக்கு நடுவில் நாம் அப்படி உன்னிப்பா பார்த்தோம்னா நம் கண்ணுக்கு என்ன ஆயிடும், சிவன் அப்படியே நகர்ந்து வந்து கொம்புக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். அதுதான் அவர்கள் தேவர்கள் பார்த்தார். அந்த கொம்புக்கு நடுவில் இருந்த இறைவன் குதித்த காட்சி. அதுதான் தரிசனம் பண்ணணும் பிரதோஷத்தன்னைக்கு. அதை சொல்றார் அவர். இந்த மாதிரி விஷம் சாப்பிடாவிட்டால் எல்லாரும் இறந்து போயிருப்பார்கள். தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. ஒரு பெரிய படி சுமத்தர் உங்க சுவாமி இருக்காரு, ஒரு பெரிய காமுகன். அவன் தெற்கு திசையை பார்த்து பார்த்து கூத்தாடுறானே. அந்த தில்லையில இருக்கிற உங்க சிதம்பரத்துல இருக்கிற சிவபெருமான், ஏன்னா இவங்க சிதம்பரத்துல தான் வாது நடக்குது. அதனால அந்த சிதம்பரத்தில் இருக்கிற இறைவனை இழிவா பேசணுங்கிறது பௌத்தருடைய எண்ணம். அதுதானே புறத்து வந்தார்கள். ஒரு சிவனடியார் போய் அங்கே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் சொல்லி அதுதான் உயர்ந்தது என்று பேச போக, அதை உயர்வை நாங்க பார்த்துறோம்னு எல்லாம் பக்தர்கள் இங்க வந்தாங்க. அதை இங்க பரியாசம் பண்ணுகிறார்கள்.
தென்பால் உகந்தாடும் வேற திசையை பார்க்காம தெற்கு திசையை பார்த்து விரும்பி கூத்தாடி கொண்டிருக்கிற தில்லை சிற்றம்பலவன் சிதம்பரத்திலே சிற்றம்பலத்திலே இருக்கிற அந்த சிவபெருமான் பெண்பால் உகந்தான். தன் பக்கத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, இவன் கடவுள்? மனுஷன் தான் உலகத்துல காம வெறியினாலே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், கடவுளும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்ப கடவுளுக்கும் காம வெறியா என்று அவர்கள் குத்தலா கேட்கிறார். பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன், அவன் காம பித்து பிடித்தம். அதுல அந்த பொருள் இருக்கு. அவங்க இவங்க சிலர் பித்தன்னு நாம சொல்றது என்ன பொருள்னு கேட்டா, எல்லா உயிரிடத்திலும் அளவற்ற அன்பு கொண்டவன். பித்து என்பது பேரன்பு. இந்த உலகத்தில் உள்ள சர்வ ஆன்மாக்களிடத்திலும் பேரன்பு உடையவனா எல்லா உயிரையும் காப்பாற்றுகின்ற பேரன்பு அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு பித்தன் நாம் பேர் வச்சிருக்கோம். இந்த பேரை பௌத்தன் சாதகமாக்கி கொண்டு அவன் காம பித்தன் என்ற பொருள்ல அவன் கேட்கிறான். பெரும் பித்தன் காணேடி. அதற்கு இவள் பதில் சொல்றான். அந்த ஊமை பெண்ணை சொல், பெண்பால் உகந்திலனில் பேதாய். ஏ அறிவு கெட்டவளே, நீ இத பெரிய கேள்வியா கேட்டிய. பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ஒரு பெண்ணை என்ன பார்த்து ஒரு பெண்ணை பார்த்தா கேட்கறது இந்த கேள்வி. ஒரு ஆம்பளை கேட்டு இருந்தாலும் சரி, அவன் கேட்க அவன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரிய வேண்டாம்? நீனும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கத்தானே போகிற பெண். பேதாய், ஏ முட்டாளே, பெண்பால் உகந்திலனில். அவன் பெண்ணை பக்கத்தில் மணந்து கொள்ளாது போய் இருப்பானே. ஆனால் இரு நிலத்தோர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பின்பால் யோகி விடுவர்கான் சழலோ, எல்லாரும் யோகிரா போறேன்னு கிளம்பிடுவான். எல்லாரும் நாங்கள் எல்லாம் துறவிகள், யோகிகள், ஞானிகள் என்று சொல்லி பெண்ணே வேணாம்னு சொல்லி அந்த நெருக்கி போவார்கள். போகி கடைசியில தன்னுடைய பொருளை சாதிப்பார்களா? சாதிக்க மாட்டார்கள், அழிந்து போவார்கள். பின்பால் யோகி, மேலிடத்துக்கு போகிற மோட்சத்தை கருதி யோகி எய்தி யோகிகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு, யோக மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று எங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு, பெண்கள் வேண்டாம் நாங்களாம் யோகியா போயிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு வீடுவர்கான். இந்த உலகத்திலையும் சுகம் இல்ல, மோட்ச சுகமும் இல்ல, ஒண்ணுக்கும் பயனில்லாது போறார்கள். அந்த இறைவன் ஆணும் பெண்ணுமா இருந்தாதான் உலகத்துல கல்யாணம் நடக்கும், உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம். அவனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா இந்த உலகத்துல யாருக்குமே கல்யாணம் நடக்காது. எல்லாரும் இச்சை இல்லாதவர்களாக போய் மோட்சத்தையும் அடைய முடியாது, உலக சுகத்தையும் அடைய முடியாது, பயனற்றவர்களாக போவார்கள் என்று. அதனால்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில்ல திருமணம் நடக்கிறாங்க. உற்சவத்துல ஒரு 7ஆம் திருஷா 5ஆம் திருஷாவில திருக்கல்யாண உற்சவம்னு நடக்கும். அப்ப இறைவனை இறைவியும் பக்கத்துல வச்சு அங்க கல்யாணம் நடக்கிறதாக செய்கிறார்கள். அந்த உற்சவம் நடத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், பெருமானே நீ எப்படி கணவனும் மனைவியா இருந்து வழிகாட்டுறையோ அதுபோல இந்த உலகத்துல கல்யாணமாகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணமாகாத அந்த புருஷர்களுக்கும் ஒரு நல்ல மனைவி கிடைச்சு அவர்களுக்கு கல்யாணம் பண்ணணும், உண்மை போலவே எல்லாரும் சுகமா வாழணும் என்று பிரார்த்தனை பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அதனால அவன் கல்யாணம் பண்ணாதான் உலகத்தில் எல்லாரும் ஆணும் பெண்ணுமா வாழ முடியும் என்பதுக்குதான் திருமண உற்சவம் என்று பதில் சொல்றேன். பெண்பால் உகந்திலனே, அவன் இப்படி திருமணம் செய்து கொள்ளாது போவானேயானால் இரு நிலத்தோர் இந்த உலகத்தில் உள்ளவர் எல்லாரும் யோகி கல்யாணம் செய்து கொள்ளாதவர்களாக மாறி பயன் பெறுவார்களானா? இல்ல, வீடுவர். பயன் பெறாதவர்களா, மோட்சம் பெற முடியாது, இந்த பூலோக சுகத்தையும் பெற முடியாது, பயனற்றவர்களாக போய்விடுவார்கள், வீணே அழிந்து போவார்கள் என்று. ஆகவே அவன் திருமணம் செய்து கொள்வது உலக நன்மைக்காக என்பது பொருளாயிற்று. இனி அடுத்தாற் போல ஒன்று, தானந்தம் இல்லான் தனையடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்தழுத்து வித்தான் காணேடி. ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானுந்து தேவர்கள் கோர் வான் பொருங்கான் சாழலோகோம். தான் அந்தம் இல்லான், தனக்கு முடிவே இல்லாதவன், சாக்காடு இல்லாதவன். இறைவனுக்கு சாக்காடு இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை. தனை அடைந்த நாயேனை, அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் போய் அடைகிறேன். அதாவது திருநாவுக்கு அந்த மாணிக்க வாசகர் குருநாதரிடத்திலே சிஷ்யனாய் போய் சேர்ற, அந்த சிஷ்யனாய் போய் சேருகிற காலத்தில் நாயேனாகிய என்னை ஆனந்த வெள்ளத்து அழுத்தி வித்தான், பேரானந்தத்தை கொடுத்து என்னை காப்பாற்றினான் கான். இதை நீ தெரிந்து கொள். எனக்கு இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை கொடுத்தான். இது வினாவும் அல்ல விடையும் அல்ல. இந்த ஒரு பாட்டு திருச்சாடல்ல வினாவிடையாக வராத ஒரு பாட்டாக நின்று போகிறது. ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவிடிகள்,
இப்படி ஆனந்தத்திலே என்னை ஆழ்த்திய அந்த குருநாதருடைய 2 திருவடிகள் வானுண்டு தேவற்போர் வான் பொருள்கான். தேவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாகும். அவர்களாம் வந்து வழிபட வேண்டிய முக்கிய பொருளாகும். இந்த திருவடிதான் தேவர்களுக்கும் தேவைப்பட்ட பொருள் என்று நங்காய் இது என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி. இதுதான் பரிகாசம் பண்ணி கேட்கிற தினம். அந்த சிவபெருமான் என்ன பண்ணார்? கங்காள வேடம் ஒரு வேடம் போட்டு கொண்டு வரார். சிவபெருமான் எத்தனையோ விதமான மூர்த்தங்கள் உடையவராக வரார். நடராஜர் என்பது ஒரு மூர்த்தம், சந்திரசேகரர் ஒரு மூர்த்தம், அதுபோல சோமாஸ்கந்தர் என்பது ஒன்று, தட்சாமூர்த்தி உருவம் ஒன்று. இப்படி பலதுல கங்காளர் என்று சொல்லுகிற ஒரு உருவம். இது எல்லா கோயிலையும் பார்க்க முடியாது, எங்காவது சில கோயில்ல தான் பார்க்கலாம். கங்காளம் என்ற வார்த்தைக்கு முழு எலும்பு கூடு. கங்காளம்ங்கிற வார்த்தைக்கு மனிதனுடைய முழு எலும்பு கூடு. அந்த முழு எலும்பு கூடை தோல் மேல் போட்டுக்கொண்டு சிவபெருமான் வீடு வீடா போய் பிச்சை வாங்குறார். அப்படி பிச்சை வாங்க போகும்போது எலும்பு கூட்டை தோளில் போட்டு கொண்டு போன கோலம்தான் கங்காள கோலம். இதுதான் கங்காளர் என்று சொல். அதை அவர் பரிகாசம் பண்ணி கேட்கிறார். நங்காயி பெண்ணே, இது என்ன தவம்? இது ஒரு தவமா? எத்தனையோ பேர் தவம் செய்யறதுக்காக இடுப்புல மான் தோல் புலித்தோலை கட்டுறார்கள். அவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தவம் பண்றாங்க. இந்த இறைவன் ஒரு தவம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய முழு எலும்பு போட்டா மேல போட்டு தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிறானே, இதுவா ஒரு தவம்? இது ஒரு பெரிய தவமா என்று இவள் கேட்கிறார். நங்கா இது என்ன தவம் நரம்போடு எலும்பு அணிந்து. அந்த எலும்பு கூட்ட முழு எலும்பு கூட்ட மேல வச்சிருக்கான எலும்பு தனித்தனியா கழிந்து கொண்டுவிடும். நமக்கு இப்ப எலும்பு கழல, ஏன்னா உன்னோட வந்து சேர்த்து நரம்ப போட்டு கட்டி மேல தோலை போட்டு போட்டி அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு மூட்டு கழலாம அதுக்கு ஜாயிண்ட் போட்டு சுவாமி வச்சு கொடுத்துட்டாரு. ஆனா சுட்டரித்து விட்டோம்னா எல்லாம் தனித்தனியா போயிடும். தனித்தனியா போன பிறகு இந்த எலும்புகளை முழு எலும்பு கூட சாமி தூக்கிட்டு வராருன்னா இது எப்படி நம்ப முடியும்? அதுக்காக என்ன சொல்றா, அவன் நரம்ப ஒண்ணு எடுத்து இந்த எலும்புகள்லாம் கோத்து கட்டி முழு எலும்பு கூட ஒரு பார்வைக்கு. இப்போ எக்ஸிபிஷன்ல மனித எலும்பு கூட வச்சு தொங்க விட்டுருக்கான். ஆனா எல்லாத்துக்கும் கம்பி போட்டு கட்டி வச்சிருக்கான். முழங்கால் எலும்பு, தொடை எலும்பு, மார்பு எலும்பு, கை எலும்பு, தலை எல்லாத்தையும் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒன்னோடு ஒண்ணு முழு எலும்பு கூடாக ஒரு கம்பி போட்டு முறுக்கினார். அது போல சிவபெருமான் என்ன பண்ணாரா, ஒரு நரம்பை எடுத்து இத்தனையும் ஒன்னா சேர்த்து கட்டி முழு எலும்பு கூடாக்கி அத தோல் மேல போட்டு வராரே என்று அவளே கேட்கிற. நரம்போடு எலும்பு அணிந்து, நரம்போடு சேர்த்து கட்டி ஒரு எலும்பு கூட்டை அழகு பெற செய்து கங்காளம் தோல் மேலே, கங்காளம் முழு எலும்பு கூட்டை தோல் மேலே தன் தோளின் மேலே தூக்கி கொண்டு வருவதற்கு காதலித்தான். இவன் ஆசைப்பட்டானே, இந்த எலும்பு கூட்ட தோல்ல தூக்கிட்டு வர்றதுல இவனுக்கு என்ன ஆசை? காணேடி, இத பார்த்து ஒரு பெரிய பைத்தியம். இது உலகத்துல எத்தனையோ அழகான பொருள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஆசைப்படல. ஒரு எலும்பு கூட்ட தோல்ல போட்டு வர்றதுக்கு இவனுக்கு ஆசையா? இவன் எப்படி உனக்கு கடவுளாக முடியும்னு கேட்டான். அதுக்கு பதில் சொல்ற. கங்காளம் ஆமா கேள். நீ கங்காளம்னா என்னன்னு நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அவன் தோல்ல போட்டு வர்றது முழு எலும்பு கூடுன்னு நான் சொல்லிட்டேன். இனி அந்த எலும்பு கூடு யாருடைய எலும்பு கூடுன்னு தெரியுமா உனக்கு? அவ பதில் சொல்றான். கங்காளம் ஆமா கேள். அவன் தோளில் போட்டு கொண்டு வந்த முழு எலும்புக்கோடு என்ன என்று கேட்டால் அதை நான் சொல்லுகிறேன் கேள். காலாந்தரத்து யுகாந்தத்தின் முடிவிலே, காலமெல்லாம் முடிந்து போகிற, உலகம் அழிந்து போகிற, எல்லாம் முடிந்து போகிற இடம் இருக்கே காலாந்தரம், காலத்தின் முடிவு. யுகாந்தத்தின் முடிவிலே இருவர், பிரம்மா விஷ்ணு என்று சொல்லுகிற 2 பேர், தம் காலம் செய்ய அவர்களும் இறந்து போக, அவர்களும் இறந்தார். இந்த உலகமெல்லாம் அழிந்து போகிற ஒரு காலம் என்று சர்வசங்கார காலம். அவர்கள் அழிந்து போன போது பிரம்மா விஷ்ணு என்ற 2 பேரும் அவர்களும் இறந்து போனார்கள். அந்த 2 பேருடைய எலும்பு இது பார், தூக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆனா நான் சாகல பார். இது எதுக்காக போட்டு வந்தான்னா, பிரம்மா விஷ்ணுவை காட்டுறதுக்காக மட்டுமல்ல. பிரம்மா விஷ்ணு ருத்ரனும் 3 பேர் சொல்லுவார்களே, 3 பேர்ல காலாந்தரம் வந்து எல்லாம் அழிஞ்சுது. அதுல பிரம்மா விஷ்ணு அழிஞ்சு போனாங்கிறதுக்கு எலும்பு கூடு சாட்சியா இருக்கு. நான் அழியலைங்கிறதுக்கு நான் வந்து நேரே நினைக்கிறேன், பாத்துக்கோ. இப்ப யார் கடவுள் யார் முதல்வன் தெரிஞ்சுக்கலாம் அல்லவா? அது இல்லையா பொருள். கங்காளம் என்பதனுடைய பொருள் என்னன்னா, 2 பேர் மூவர்ல 2 பேர் செத்தும் ஒருவன் இறவாமல் இருக்கிறான் என்பதை
உணர்த்துவதற்காக அல்லவா அவன் போட்டு வந்தான். இப்படி அதற்கு அவள் விடை சொல். நுட்பமா இருக்கு. அந்த நுட்பத்தை நாம அறியாம மேலோட்டம் போயிட்டோம்னா பொருள் விளங்காது. கங்காளமாமாக, கங்காளம் என்றால் என்னன்னு சொல்றேன். காலாந்தரத்து உலகம் அழிகிற காலத்திலே இருவர் பிரம்மா விஷ்ணு ஆகிய 2 பேர் தாம் காலம் செய்ய 2 பேரும் இறந்து போக தரித்தனன்கான். அவங்க 2 பேரும் எழுந்து இறந்து செத்து போனாங்க. அந்த 2 பேருடைய எலும்பை எடுத்துக்கொண்டு வந்திருக்கான். இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கோ. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த 2 பேரும் சாவார்கள், ஆனா இறைவன் சாவதில்லை என்று சொல்ற. அதுதான் நம்ம அப்பர் சுவாமி ஒரு பாட்டுல சொல்லுவார், 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாரணர் அங்கனே. 100 கோடி பிரம்மா செத்து போட்டான், 6 கோடி நாரணர் செத்து போயிட்டார்கள். 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன். கங்கை ஆற்றில் இருக்கிற மணலை எண்ணி பார்த்தா எத்தனையோ அத்தனை இந்திரர்கள் செத்து போனார்கள். ஆனால் ஈறு இல்லாதவன் ஈசன் ஒருவனே. இன்னும் சாக்காடு இல்லாம உயிரோடு இருக்கிறான்னா அவன் ஈசன். நான் சொன்ன ஈசன் என்ற பெயர் சிவனுக்கு தான். அவன் ஒருத்தன் தான், அவன் சாகாத இருக்கிறவன் ஒருத்தன் தான் என்று அவர் சொல்லுகிறதைத்தான் இந்த பாட்டினுடைய உட்பொருளாக, சாஸ்திர பொருளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காணார் புலித்தோல் உடை, அவன் இடுப்பில் கட்டுகிற ஆடை காட்டில இருந்து கிடைச்ச ஒரு புலியின் தோல். தலை ஊம், அவன் உண்ணுகிற பாத்திரம் தலை, பிரம்மாவனுடைய தலை. காடு பதி, அவன் இருக்கிற இடம், அவனுடைய அரண்மனை காடு, சுடுகாடு தான். ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் 6 அடி. இப்படி இருப்பானே ஆனால், ஆனால் இப்படி இருந்தால், அவனுக்கு கட்டிக்கிறதுக்கு துணி இல்ல, அவனே புலித்தோலை கட்டுறான். அவனுக்கு சாப்பிடறதுக்கு பாத்திரம் இல்ல, ஒரு எலும்பு தலையோடு எங்காவது சுடுகாட்டுல இருக்கான்னு புரிகிட்டு வரான். அவன் இருக்கிறதுக்கு இடம் இல்ல, வாழறதுக்கு புடிச போடு கூட இடம் இல்ல, சுடுகாட்டுல போய் தங்கியிருக்கான். இப்படி இருப்பானே ஆனால், ஆனால் இப்படி அவன் இருப்பானே ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார், அவனுக்கு இங்கே அவனை கடவுளா வச்சு தன்னை அடிமையாக்கி கொள்ளுகிறவன் இந்த உலகத்துல எவன் போவான்? அவனை கடவுளா ஏத்துக்கிறவன் எவன் போவான்? எவன் ஆட்படுவான்? அடிமையா இருக்க இவன் வருவான் என்று அவள் குத்தலாக பரிகாசமாக அந்த பெண் கேள்வி கேட்டாள். அதுக்கு அவள் பேசும், ஆனாலும் அவன் இடுப்புல புலித்தோல் கட்டியிருந்தாலும், பிரம்ம கபாலத்தை பாத்திரமா வச்சிருந்தாலும், சுடுகாடே அவனுக்கு வீடாயிருந்தாலும், ஆனாலும் கேளாய், அதை கேள். அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாழலோ. அவனுக்கு யாரு அடிமையில் கேட்டிய? யாரு அடிமை? எல்லா உலகத்தையும் ரட்சிக்கிற பிரம்மா, ஒரு படைக்கிற பிரம்மா அவனுக்கு அடிமை. இந்த உலகத்தையெல்லாம் காக்கிற திருமால் ஒரு அடிமை. தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் ஒரு அடிமை. இவரெல்லாம் இன்னை நேர்த்தி அடிமை இல்லை, வழி வழி வழியா அடிமை. எத்தனை பிரம்மா வந்தாலும் அடிமைதான், எத்தனை திருமால் வந்தாலும் அவனுக்கு அடிமைதான், எத்தனை இந்திரர்கள் வந்தாலும் அந்த சிவனுக்கு இவர்கள் தனி பேரும் அடிமைதான். இவனுக்கு யார் அடியாவராவார்னு ஒரு கேள்வி கேட்டான். இவன் துடி இப்படி புலித்தோலையும் எலும்பு மண்டை ஒட்டியும் வச்சிருக்கானே, இவன்கிட்ட போய் ஒருத்தனை அடிமையாக அல்லது அவனுக்கு வேலைக்காரனா அமர்வானா என்று கேட்டதற்கு, யார் வேலைக்காரர்கள் தெரியுமா? பிரம்மாவும் விஷ்ணுனும் இந்திரனும் போன்றவர்கள் எல்லாம் இவனுக்கு வேலைக்காரர்கள் என்று பதில் சொல்லிட்டார். ஆனாலும் கேளாய், இருந்தாலும் கேள் நான் சொல்றத. அயனும் திருமாலும் வானாடர் கோவும், பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் வானாடர் கோ என்பது இந்திரன், இந்திரனும் வழி அடியார், வழி வழி வழியாக ஒரு இந்திரன் போய் இன்னொரு இந்திரன், இந்திரன் போய் இன்னொரு இந்திரன் வந்தாலும் அவனும் அடிமைதான். ஒரு இந்திரன் அடிமையா இருந்தா 2வது இந்திரன் சிவனுக்கு நான் அடிமையாக மாட்டேன் தரையாஜ்யம் நடத்தினான்னு கிடையாது. எல்லாரும் சிவனுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். வழி வழி அடியாராக ஆகிறார்கள். சாடலோ, இதுதான் சாற்றல், இதுதான் விடை என்று சொன்ன. மலையறையின் பொற்பாவை வானுதலாள் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்னும் அது என்னேடி. மலையரசன் இமவான். அந்த இமவான் என்று சொல்லுகிறவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். மலையறையன் பொற்பாவை, இமயானுடைய அழகான பெண் உமாதேவி. அந்த உமாதேவியை வாழ்நுதலாள் ஒடிவென்று நெற்றி உடையவளை, பெண் திருவை, பெண்களிலே மகாலட்சுமி மாதிரி அப்படி அழகாயிருக்கிற அவளை உலகறிய, ஊரறியும்படியாக, ஊர் உலகம் தெரியும்படியாக தீவேட்டான் கல்யாணம் பண்ணி கொண்டான். தீவேட்டல் என்பது அக்னி வளர்த்து கல்யாணம். அதாவது அக்னி சாட்சியா அந்த இறைவன் உமாதேவியை கல்யாணம் பண்ணி கொண்டானே, இது என்ன? இப்படி ஒரு பெண்ணை போய் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான்.
அப்படி ஒரு காமாந்தகனாக அவன் இருக்கிறான். பெண் தனக்கு வேணும்னு நினைச்சு அப்படி கல்யாணம் பண்றானே, இதெல்லாம் பொருந்துமா என்று அந்த பௌத்தருடைய வினா. இந்த வினாவுக்கு அவள் பதில் சொல்ற. உலகறிய தீவேளாதொழிந்தலனேல், இப்படி உலகத்துக்கு அறியும்படியாக அவன் யாகத்தில் சாட்சியாக கல்யாணம் செய்து கொள்ளாமல் போயிருப்பானேயானால், உலகனைத்தும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் எவ்வளவு அழகழகான பொருள்களாக இருந்தாலும் கூட கலைங்கிடான், கலை தடுமாறி போகும். அதாவது ஆண் பெண் கற்பொழுக்கம் என்ற ஒரு நியதி இல்லாமல் ஆடு மாடுகளைப் போல யார் வேணாலும் யாரோட வேணாலும் வாழலாம் என்று சொல்லும்படியான நியதியற்ற வாழ்வுக்காக வீணாக போயிருப்பார்கள். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கட்டுப்பாடு உண்டாக வேண்டும் என்பதற்கு தான் இறைவன் கல்யாணம் பண்ணி காட்டினான். கல்யாணம் பண்ணி கொண்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், அந்த இறைவன் நான் ஒருத்தன், என்னுடைய மனைவியும் ஒருத்தியே என்று உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக கல்யாணம் பண்ண. அதுபோல உலகத்தீரே நீங்களும் ஒரு பெண்ணை தீவேட்டு மணந்து கொள்ளுங்கள். இப்படி இல்லாமல் நேதி இல்லாம விடும். எவன் கணவன் எவள் மனைவி என்று தெரியாமல் எல்லாரும் கணவர் தான் எல்லாரும் மனைவிதான் என்று ஒரு விதமான நியதியும் இல்லாமல் உலகம் விலங்குகள் பெரியாக மாறிப்போயிருக்கும் என்று அவர் பதில் சொல்லிட்டார். உலகறிய தீவேளாதுழிந்திலனேல், இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று சொல்லி கட்டாயம் காட்டும்படியான ஒரு கல்யாணத்தை அவன் சொல்லிக் கொள்ளாமல் போயிருந்தார், உலக அனைத்தும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண் பெண்கள் அனைத்து பேரும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் மிக அழகழகான ஆணும் பெண்ணும் கூட கலைங்கிடுங்கான் நியதி இல்லாமல் எவன் கணவன் எவன் மனைவி என்று சொல்ல முடியாமல் எல்லாம் கலந்து போயிருக்கு, ஒன்னோடு ஒன்று தலை தடுமாறி போயிருக்கும். சாழலோ, இதுதான் சாற்றல், இதுதான் என்னுடைய விடை. சாடல் என்பதற்கு சாற்றல் உங்களுக்காக சொல்றேன். இப்போ எல்லாரும் சாடல் விளையாட்டு விளையாட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டாச்சு, கேள்விக்கு பதில் சொல்றார். பதில் சொல்லிட்டு இதுதான் சாற்றல் என்னுடைய விடை, சாற்றல் என்பது சாழல் என்று தெரிந்து வந்தேன். தேன் புக்க தன்பனை சோழ் தில்லை சிற்றம்பலவன், வண்டுகள் ஒழிக்கும்படியான தேன் சுட்டும்படியான பெரிய வயல்கள் நிறைந்திருக்கிற தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் தான் புக்கு நட்டம் பயிலுமதி என்னேடி. இந்த சிதம்பரத்துல போய் சபையில ஏறிக்கொண்டு சிவபெருமான் ஒரு காலை தூக்கி கொண்டு கூத்தாடிட்டே இருக்காரே, எதுக்காக கூத்தாடுறா, எதுக்காக கூட்டான்? இப்படி இருக்க வேற வேலையே கிடையாதா? இந்த காலை மாத்தி ஊன்றது இல்லையா? இப்படியே ஒரு காலை வச்சு உந்தி 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 ஆடிக்கொண்டே இருக்கிறாரே. தான் புக்கு அந்த சிற்றம்பலத்திலே நுழைந்து நட்டம் பயிலுமது கூத்தாடி கொண்டிருப்பது என் நேடி என்ன காரணம், இதுக்கு என்ன பொருள் என்று கேட்டான். அதுக்கு அவர்கள் சொன்னாள், தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல், இந்த சபையில ஏறி இறைவன் கூத்தாடாது போயிருந்தால் தரணி எல்லாம் இந்த உலகம் முழுவதும் ஊன் புக்க வேல் காளிக்கு ஊட்டு ஆம் கான் சாழலோ. காளின்னு ஒருத்தி அவதாரம் பண்ணாள். இந்த உலகத்திலே அவள் ஒரு ராட்சசனை அழிப்பதற்காக இறைவனாலே அனுப்பப்பட்டவள். அந்த ராட்சசனை அனுப்பிச்சுட்டு தான் வேலை முடிஞ்சது திரும்பி இறைவன்கிட்ட போய் சொல்லி இருக்கணும். அதை சொல்லல. ராட்சசனை கொன்னோடு நிக்காம இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் அழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். வரிசா ஒவ்வொருத்தரா அழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாள். எல்லாரையும் கொள்வதற்கு ஒரு மாயம் ஒன்று செய்கிறாள். வயிற்றிலே ஒரு நோயாக புகுந்து வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அந்த வயிற்றுப்போக்கில இறக்க ஆரம்பிக்கிறார்கள். நீ காலரான்னு சொன்ன மாதிரி அதுதான் காளியினுடைய ஒரு செய்கை. அந்த நோயை உண்டு பண்ணி அவளை உலகத்தை அழிக்கிறாள். எல்லாரும் சாக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. இறைவன் பார்த்தான், அவள் கூத்தார் காளி ஆட்டம், காளி வந்து கூத்தாடுகிறாள். அந்த காளியினுடைய ஆட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அவளுக்கு போட்டியா ஒருத்தன் ஆடிக்கொண்டு வரணும். அவளுடைய காளியின் ஆட்டத்தை நிறுத்துவதற்காக எதிர் போட்டியா அவன் வந்தான். அதை பார்த்த உடனே என்னோடு நீ போட்டியா ஆட முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சான். அந்த ஆணவம், அப்போ இறைவன் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியல. அந்த இறைவன் தான் தன்னை உலகத்துக்கு அனுப்பினான் என்ற அறிவும் இல்லை. அதனால அவன் சரி ஆடுகிறேன். ரெண்டு பேரும் ஆடினார்கள். ஆடிக்கொண்டே இருக்கிற போது அவளை அவமானப்படுத்தும் இறைவன் நினைக்கிறான். அப்ப என்ன பண்ணினான், தன்னுடைய காதில் இருந்த ஒரு குழை, ஒரு குண்டலம் தானே கழண்டு விடும்படியாக நின்று ஆடினான். வேகமா ஆடினா கீழே விழுந்து போச்சு. விழுந்து போன பிறகு அதை ஒரு காலாலேயே காலை கீழே கொண்டு போய் காலுடைய கற்றவர்களையும் இன்னொரு வரலாம அந்த குழையை எடுத்தா. இப்படி காலை மேல தூக்கி அந்த காதல கொண்டு போய் அந்த குழைய காலாலேயே மாட்டிக்கொண்டான். தன்னுடைய கூத்திலே தன்னுடைய ஆவரணம் கீழே விழுந்து அதை கையால் எடுக்காமல் தன் ஆற்றத்தையும் நிறுத்தாமல்
ஆட்டத்தோடு ஆட்டமா அதையும் எடுத்து தன் காதிலே அணிந்து கொண்ட காலை தூக்கணும்னா அவனுக்கு அவமானம் வந்து. ஒரு ஆண் மகன் தன்னுடைய காலை தூக்கினால் எதிரே இருக்கிற பெண்ணுக்கு அவமானம் வரும். அந்த அவமானம் வருகிற நேரத்தில் அவள் தோற்று போனாள். இதுதான் அவள் தோற்று போனதனுடைய ஒரு நிலை. இதைத்தான் சொல்லுவார். திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டார்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, குழைநக்கி கூத்தாடுவான் பொருள் இழைநக்கி நெசவு செய்யும் எனக்கு என்ன தெரியும்னு சொன்னாரு. அவர் நெசவல்ல போட்டுக்கிட்டு இருக்காரு திருவள்ளுவர். அப்படி கதை. அவரு இந்த இழைய என்ன பண்ணுவாராம், 2 இழை ஒட்டுறதா நாக்குல இருந்து எச்சியை தொட்டுக்கிட்டு நக்கி அப்படி திரிப்பான். அந்த 2 இழையும் ஒட்டுறவன் என்ன பண்ணனா, அப்படி அவனுக்கு அவன் தொழில். அதுக்காக ஒரு பசையோ தண்ணீரை தேடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. வாயில அந்த இழைய வச்சு 2 ஈரமாக்கி கையால் பிரிச்சு விட்டுருவான். நெசவு பண்றவன் வேகமா நெசவு பண்றப்போ இழைய அருந்து போனான். அதனால இழைய நக்கி நான் பிரிச்சு விடுறேன் எனக்கு தெரியுமா? அந்த குழைநக்கி ஆடும் கூத்து, குழைய கீழே போட்டுவிட்டு அதை காலால் எடுத்து காதல மாட்டிக்கிறான். அவன் கூத்தாடனுடைய ரகசியம் எனக்கு என்ன தெரியும்னாரா. ஏன்னா அப்பேற்பட்ட ஆட்டம் அது உயர்வானது என்பதை அந்த கதை நிரூபிக்கிறது. அந்த ஒரு கூத்தை ஆடிக்காட்டி அவளை சமாளிக்கிறார். அதைத்தான் சொல்றார். ஊன் புக்க வேல், பல உயிர்களை குத்தி குத்தி அந்த வேலெல்லாம் மாம்சம் தொங்கிக் கொண்டிருக்கும்படியான வேலை கையில் ஏந்தி வருகிற காளி. காளிக்கு அடைமொழி வேல், அந்த வேலுக்கு அடைமொழி ஊன். ஊனை உடையதாகிய வேல், வேலை உடையதாகிய காளி. அந்த காளிக்கு ஊட்டு ஆம் எல்லாம் உணவாக போய்விடும். அந்த காளிக்கு இந்த உலகமே உணவாக போயிருக்கும். ஆகவே அவன் இந்த காளியனுடைய கதத்தை அடக்குதற்காக கூத்தாடினான் என்று பதில் சொல்ல. கடகரியும் பரிமாவும் தேருமுகம் தேராதே இடமுகம் தேரியவாதன கரிய எம்பேடி. ஒரு ராஜான்னு சொன்னா, ராஜா போறதற்கு யானை இருக்கும், ராஜா ஏறி போறதுக்கு குதிரை இருக்கும், ராஜா போகிறதுக்கு தேர் இருக்கும். அது போல உங்களுடைய கடவுள் பெரிய கடவுள் என்று நீ சொல்லுகிறேன். ஆனா அந்த ராஜாவுக்கு யானையில இல்ல, யானையில ஏறி போகல. உங்க சிவபெருமான் ஒரு குதிரையில ஏறி போகல, சிவபெருமான் தேர்ல ஏறி போகல. ஆனா சிவபெருமான் ஒரு மாட்டுல ஏறிட்டு போறாரு. இடவம் முகந்து எரியவார் என்னே எம்பேடி. கடகரியும் அதநீர் விடுகிற யானையும் ஏறாதே ஏறவில்லை, பரிமாவும் ஏறாதே குதிரையும் ஏறவில்லை, தேரும் உகந்து ஏறாமே தேரையும் உகந்து ஏறிக்கொண்டு வரல. ராஜாவுக்குரிய இந்த 3 அங்கத்தையும் விட்டார். அதை விட்டுட்டு இடவம் உகந்து ஏறியவாறு என்னே எம்பேடி. ரிஷபத்தை போய் ஒரு காலமாட்ட விரும்பி ஏறி போறாரே, இதான் எனக்கு வாகனம்னு. இவரா உங்களுக்கு கடவுள்? அலட்சியமாக பௌத்தர்கள் கேட்ட கேள்வியை இந்த பெண்ணுக்கு கேட்கப்படுகிறது. அதுக்கு அவர் பதில் சொல்றாள். இடவம் யாரு தெரியுமா என்று கேட்ட. தடமதிகளவை மூன்றும் தடலரித்த அந்நாளில் தேர் குணம் நிறுத்தினாங்க. தேர்ல ஏறதுக்கு கால் வச்சாரு, தேர் முறிஞ்சு போச்சு. தேர் எனக்கு யோகியதை இல்லை, என்ன தாங்குற தேர் இந்த உலகத்துல கிடையாது, அதை நிரூபிச்சுட்டார். என்ன தாங்கிறதுக்கு யாருக்கு யோகியதை இருக்குன்னா, அந்த தேர் முறிஞ்சு போன உடனே திருமால் ஓடி வந்தார். ஒரு ரிஷபமா உருவம் எடுத்து என் மேல் ஏறிங்கோ, நீங்க வெறுந்தரையில நிக்கப்படாது. ஒரு போருக்கு போனா எதிரிக்கு சமமா நானும் ஒரு தேரிலையோ ஒரு குதிரையிலையோ யானையிலோ போருக்கு போகணும். தேர் கொண்டு வந்தோம், தேர் முடிஞ்சு போச்சு, நீ வேற வாகனம் இல்லை, ரிஷபமா நான் வர்றேன், என் ரிஷபத்துல ஏறுங்கன்னு சொல்லி அங்கே திருமால் போய் ரிஷபமாக நின்று சுவாமியை தாங்கி கொண்டாரா. அதனால அந்த திருமாலுடைய ரிஷபத்தின் மேலே சிவபெருமான் ஏறிக்கொண்டார். தடமதில்கள் அவை மூன்றும் 3 முப்புறங்களையும் தழல் எரித்த அந்நாளில் நெருப்பு சுட்டரித்த அந்த பழைய காலத்தில் இடபமதாய் தாங்கினான். ரிஷப வாகனமாக போய் அந்த சிவபெருமானை தாங்கிக் கொண்டவன் திருமால்கான். திருமால் அல்லவா தாங்கினான். அதனால்தானே சிவபெருமான் ரிஷபத்துல ஏறி வர, எனக்கு வாகனம் திருமால், இது உலகறியட்டும் என்று சொல்லி அதற்காக ஏறிக்கொண்டு வந்தாராம். அது பதிலாயிட்டார். நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழே இருந்தங்கு அறமுறைத்தான் காணேடி. அன்றாலின் கீழிருந்தங்கு அறமுறைத்தானாயிடினும் கொன்றான் கான் புறமூன்றும் கூட்டோடே சாடலோ. 4 பேர்கள் வேதம் படிச்சு சந்தேகம் வந்தது. சனகர், சனாதனர், சனந்தனர், சனகுமாரர் 4 முனிவர்கள். இந்த 4 பேருக்கும் 4 வேதங்களிலே உண்டான உள்பொருளை எல்லாம், அதில் இருக்கிற ரகசியத்தை எல்லாம் அன்று ஆளின் கீழ் இருந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே சிவபெருமான் எழுந்தவழி தட்சாமூர்த்தியாயிருந்து
ஆறாம் உரைத்தான், அவர்களுக்கு நீதியை சொன்னான். அதன் தர்மம் என்னன்னு எடுத்து சொன்னான். வேதத்தினுடைய தர்மம் என்ன, வேதம் என்ன சொல்கிறது என்பதை அவர் எடுத்து சொன்னார். இப்படி சொன்னதனுடைய பொருளை வைத்துக் கொண்டு அவர் விளக்க வரார். அன்றாலின் கீழ் இருந்து அறம் உரைத்தான், ஏதோ பெரிய தர்மத்தை ஆலமரத்தின் கீழ் இருந்து உரைத்தான் என்று சொன்னாலும் கூட, கொன்றான் கான் புறமூன்றும், முப்புறத்தையும் அடித்தவன். அவன் தர்மத்தை ஏதோ மரத்தடியில யோகியா உட்கார்ந்து இருந்தான்னு நினைக்காதீங்க. அதாவது சோம்பேறி பயலா போய் உட்கார்ந்து மரத்தடியில ஒண்ணுக்கு ஆகாதவன் என்ன நினைக்காத. அவன் வீரமுள்ளவன், முப்புறத்தையும் எரித்திருக்கிறான். ஆகவே இறைவன் யோகியாக இருப்பான், அதோடு கூட கோர வடிவமாக இருந்து போர் செய்யவும் வல்லவன், சாந்தமாகவும் இருப்பான். இறைவனுக்கு 3 விதமான போக வடிவம், கோர வடிவம், யோக வடிவம்னு சொல்லுவாங்க. தட்சாமூர்த்தி எல்லாம் யோகம் இருக்கிற வடிவம். போக வடிவம்னு அம்பாளோடு கூடி சக்தியா ஊட்டி. இனி வீர வடிவம் அல்லது கோர வடிவம் என்பது அந்த அந்தகாசூரனை கொண்டது, யமனை உதைச்சதுன்னு படிக்கிறமே அந்த மூர்த்தங்கள். காலசம்மாரர், அந்தகாசூரர், இது மாதிரி வருகிற மூர்த்தங்கள் எல்லாம் வீரத்தை காட்டுவது. இறைவனுடைய அந்த 3 வித மூர்த்தங்களும் அவனுக்கு உண்டு என்பதாக இதில் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன. இன்னும் ஒரு 4 பாடல்கள் இருக்கிறது, விரைவா முடிச்சுக்கணும். அம்பலத்தே கூத்தாடி அமுது செய்ய பலி திரியும். கம்பளத்திலே கூத்தாடுறான், தனக்கு சாப்பிடறதுக்காக வீடு வீடா பிச்சை கேட்க போறான். அமுது செய்ய சாப்பிட பலி திரியும். பலினா பிச்சை, பிச்சைக்காக திரிகிறான், வீடு வீடா போறான். நம்பனையும் தேவனன்று நன்னுமது என்னேடி. இப்படி சோத்துக்கு ஏமாந்து இருக்கிறவன், நம்பன்னா ஆசைப்படுகிறவன், சோத்துக்கு ஆசைப்படுறவனை போய் தேவன் என்று நன்னுமதி, நீ கடவுள்னு சொல்லி அவன்கிட்ட போறீங்களே, இது என்ன காரணம்? பரிகசித்து கேட்கிறான் சிவனை. அந்த பௌத்தர்கள் எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளவு பேசமா பேசுறார். அதுக்கு அவர் சொல்றார், நம்பனையும் ஆமா கேள். அந்த நம்பன் என்பவன் யார் என்று நான் சொல்லுகிறேன் கேள். நான் மறைகள் தாமறியா. 4 வேதங்களுக்கும் கூட அவனை பற்றி தெரியாது. நீ என்னமோ அவனை பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்ட. இந்த பிச்சைக்காரன் நம்ம கடவுளா இருக்க முடியுமான்னு நீ கேட்கிற. அவனை பத்தி வேதங்களுக்கே தெரியாதே, 4 வேதங்களுக்கே அவன் எப்படிப்படணும்னு சொல்ல தெரியாதே. நான் மறையும் தாமறியா எம்பெருமான் ஈசா என்று எத்தினகான். அந்த வேதங்கள் தெரிந்து கொள்ள முடியல கடவுளை பத்தி. அதுவே கடைசியில என்ன பண்ணிட்டு, பெருமானே நான் உன்னை தெரிஞ்சுக்க முடியல, என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல, எம்பெருமானே ஈசனே என்று அழ ஆரம்பிச்சு. இறைவனையே காண முடியவில்லை என்று வேதங்கள் அழுதன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனே, சிவபுராணத்தில் சொல்லியிருக்கார். வேதங்கள் இறைவனை தேடி தேடி பார்த்து காண முடியவில்லை. ஐயா ஐயா பெருமானே நீ எங்க இருக்க, என்னால தெரிய முடியலையே என்று அவர்கள் ஏங்கும்படியாக இவன் எப்படி இருந்தான்? ஆழ்ந்து அகன்று ஓங்கி நுண்ணறிவாய், ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே, அப்பேற்பட்ட அறிவுள்ளவனா இருக்கான். வேதங்களே அறிவுள்ளவர். அந்த அறிவுள்ள வேதமே இறைவனை கண்டுகொள்ள முடியாதபடி ஆழமான அறிவும் அகற்சியான அறிவும் மிக உயரமான அறிவும் நுண்ணறிவும் உடையவனாக அவன் இருந்தான் என்று அங்கே சிவபுராணத்திலே சொல்லியிருக்கார். அதே இங்கேயும் பார்க்கிறோம். வேதங்கள் தாம் அறியா, வேதங்கள் அந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாமல் எம்பெருமான் ஈசா என்று ஏத்தினகான், பெருமானே ஈசனே நான் உன்னை பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் காட்டேன், உன்னுடைய உருவத்தை எனக்கு காட்டு என்று அவைகள் கேட்டன என்று பதில். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல்லாடி. சலம் பஞ்சகம், சலமுடைய சலந்தரன், வஞ்சகமுடைய தண்ணீரிலே பிறந்தவன். சலந்தரன் என்றால் கடல் தண்ணீரிலே பிறந்தவன் ஜலந்தரன் என்று சொல்கிற ராட்சன். அந்த ராட்சனுடைய கழுத்தை அறுத்து போட்டார் சிவபெருமான். சக்கரம் உண்டாக்கி தன் காலாலேயே பூமியை ஒரு வட்டம் போட்டு அந்த சலந்தரன் என்ற அசுரனிடத்திலே போய், நீ பெரிய கெட்டிக்காரன் சொல்றியே, நான் காலாலே ஒரு வட்டம் போடுறேன், அது அப்படியே சக்கரமா உன்னால பூமியிலிருந்து பேத்தெடுக்க முடியுமா என்று கேட்டான். இவன இது ரொம்ப சாதாரண விஷயம் சொல்றான், இவன் நம்மகிட்ட போட்டி வர்றான், எடுத்து காட்டி வர்றேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ண, அந்த வட்டம் போடுறதுல கையால கீறி விட்டு பூமிக்குள்ள கைய விட்டு அந்த வட்டத்தை தூக்க முயல்கிறான். தூக்க முடியல, மண்டிக்கால் போட்டு கீழே உட்கார்ந்து தூக்கான். முக்கி தூக்கும் போது அந்த சக்கரம் மேல வருது, கழுத்துக்கு நேரா வருது. கழுத்துக்கு நேரா வந்து இல்ல, இறைவன் அப்படித்தான் கொஞ்சம் நினைச்சான். சக்கரம் சரண கழுத்து வச்சு அவன் கையிலேயே இருக்குது, சக்கரம் கழுத்தா இருக்குது. அவன் என்ன வர வாங்கி வந்தான், என் கையாலே நான் சாகணும். அவனை இவர் செத்த நாள்ல ஒரு அம்பு போட்டு கொண்டுடுவார், ஒரு வேற முப்புறத்தை இது மாதிரி சிரித்து எடுத்து விடுவார். அவன் அப்படி வரவாங்கல,
அவன் வேறு யார் கையால நான் சாகக்கூடாது, என் கையால தான் நான் சாகணும்னு வரங்கேடு விட்டான். அப்புறம் அவன் கையால அவனை சாக வைக்கணும்னா இப்படித்தான் முடியும். இதையோ இப்படி ஒரு யுக்தியை உண்டு பண்ணி இந்த சக்கரத்தை வெளியில எடுத்துருன்னு பார்க்க வச்சு அவன் எடுக்க முடியாம முட்டி போட்டு கவுந்து தூக்குறதா வச்சு தூக்கிட்டே கழுத்துக்கிட்ட வரும்போது முடுக்கி விட்டா அந்த சக்கரம் அவன் கையோடு போய் கழுத்தாச்சு. அப்படி கிடைச்ச சக்கரம் இருக்கே, அந்த சக்கரம் தனக்கு வேணும்னு திருமால் கேட்கிறான். இந்த சலந்தரனை கழுத்தறுத்த சக்கரத்தை தனக்கு கொடு என்று திருமால் பூக்கொண்டு பூஜை பண்ண அவனுக்கு சிவபெருமான் கொடுக்கிறார். அதை சொல்றார். சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல் ஆழி நலமுடைய நாரணனுக்கு, நல்லவனாகிய நாராயணனுக்கு அன்று அருளியவாறு நேடி ஒருத்தனை கொன்னு அந்த சக்கரத்தை இன்னொருத்தனு தானம் பண்ணாலும் இது என்ன பெரிய கதை, இதெல்லாம் நல்லா இருக்கா, ஒரு கடவுளுக்கு உள்ள இயல்பா என்று பரிகசித்தவன் கேட்கிறான். நலமுடைய நாரணன் தன் நயனமிடந்தரன் அடிக்கு ஏன் நாராயணன் கொடுத்தான்? நாராயணன் என்ன பண்ணான்? பூஜை பண்ண 1000 பூ வைத்து பூஜை பண்ணுகிறான். அதுல இறைவன் ஒரு பூவை குறைச்சு விட்டார், இன்னொரு பூ குறைஞ்சு போச்சு. என்ன பண்றான்னு பார்க்கிறார். அப்ப விட்டுட்டு ஓடி போய் பூ பறிச்சுட்டு வரல. பூசை விட்டுட்டு போனா பூசை நின்று விடும், அப்புறம் புண்ணியம் இல்லை. அதுக்கப்புறம் உணர்ந்து சாத்தனை உட்கார்ந்த இடத்திலேயே பூஜை பண்ணி ஆகணும். அதுக்காக யோசனை பண்ண தன்னுடைய கண்ணையே தாமரை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி கண்ணை பிடிங்க அப்படியே இதுதான் ஒரு பூன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டான். 1000 நாமம் சொல்லி 1000 பூ பண்ணினான். இப்படி தன் கண்ணையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்புடையவனாக இருந்ததுனாலே அவனை பரிசோதனை பண்ணி நல்லவன் என்று தெரிந்து அவனுக்கு சக்கரத்தை கொடுத்தார். நலமுடைய நாரணன் தன் நயனம் இழந்து தன் கண்ணை பிடுங்கி அரணடிக்கு சிவன் கால் கீழே அலராக இட அலர் பூவாக சாத்தி வழிபட ஆழி அருளினன்கான். அப்புறம் தானே சக்கரத்தை கொடுத்தான். ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனுக்கு சும்மா சக்கரத்தை கொடுக்கல. இவன் அன்புள்ளவன் தானா நல்லவன் தானா என்று பரிசோதனை பண்ணி அவனுக்கு கொடுத்திருக்கிறான் என்று பதில் சொல்லிவிட்டார். அம்பரமாம் புள்ளியின் புள்ளித்தோல். அம்பரம் என்றால் ஆடை. புள்ளித்தோல் புள்ளி புள்ளியா வச்சிருக்கிற வேங்கை புலியினுடைய தோல். சிவபெருமான் புலித்தோல் கட்டியிருக்கிறான்னு சொல்றமே, அந்த புலியில வரிப்புலித்தோலா வேங்க புலித்தோலான்னு ஒரு ஆராய்ச்சி. எல்லாம் வரிப்புலித்தோல் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சிவபெருமான் கட்டி இருந்தது வேங்கை புலிங்கிறது திரும்பி சிறுத்தை. வேங்கை புலின்னா சிறுத்தை, புள்ளி புள்ளியா இருக்கு, ரவுண்ட் ரவுண்டா மேல இருக்கும். அதுதான் இங்க புள்ளித்தோல். புள்ளி புள்ளியாக இடப்பட்ட தோலை, அப்போ வேங்கை தோலை, சிறுத்தையின் தோலை அம்பரமாம் அவருக்கு ஆடையாகும். புலித்தோல் என்று பொதுவா வரும்போது என்ன புலி, வரிப்புலியா வேங்கை புலியா சிறுத்தை புலியா என்று பார்க்கிற ஒரு சிறுத்தை புலி என்பதற்கு இந்த பாட்டெல்லாம் அடையாளம். ஆளாலம் ஆரமுதம். அவன் சாப்பிடுறது என்னன்னா விஷந்தாயா. எம்பெருமான் உண்ட சதுரு எனக்கு அறிய எம்பேடி. இப்பேற்பட்ட கடவுள் இதை போய் சாப்பிட்டாரே, இது என்ன பெரிய சாமர்த்தியம் எனக்கு சொல்லுன்னு கேட்டார். எம்பெருமான் எங்களுடைய கடவுள் ஏது உடுத்து என்ன இடுப்புல கட்டிக்கிட்டான் உனக்கு என்ன, ஏது அமுது செய்திடும் அவன் எது சாப்பிட்டா உனக்கு என்ன. அவன் கட்டிக்கிட்டு இருக்கிறதையும் அவன் சாப்பிட்டதையும் பார்த்து நினைக்காது. தன் பெருமை தான் அறியான். அவனுக்கு தன் பெருமையே தனக்கு தெரியாது. அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் தன்னிடத்தில் இருக்கிறது என்பது அவனுக்கே தெரியாது. நமக்கு எங்க தெரிய போகுது? அவன் தன் பெருமையே தான் அறியாதவன்னா அவன் தன் முழு ஆற்றலை இன்னும் செலுத்தலேன்னு அர்த்தம். இந்த உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணி இருப்பதுல அவனுடைய ஆற்றல்ல ஒரு 1000ல் 1 பங்குதான் செலவு பண்ணி இந்த உலகத்தையே உண்டு பண்ணி இருக்கிறான். இன்னும் தன்னுடைய 1000 பங்கு அளவான ஆற்றலை அவன் இன்னும் அனுப்பி இந்த உலகத்தை விரிச்சு அவன் பார்க்கல. அதனால் தன் முழு அறிவையும் தன்னுடைய ஆற்றலையும் இன்னும் அவன் கண்டு பார்த்தது இல்லை. அப்படிப்பட்டவனிடத்துல அவன் எது கட்டிட்டான்னா எது போனா அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவன் அவன். அவனை போய் இந்த ஆடையையும் ஆகாரத்தையும் வச்சு அளவு பண்ணாதேன்னு. அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுறையினால் 4 முனிவர்களுக்கு அறம்பொருள்களாகிய 4 பொருளையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கரிய எம்பேடி. அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 பொருளையும் அவர்களுக்கு உணர்த்தினானே, இது என்ன எனக்கு சொல் என்று கேட்டார். அருந்தவருக்கு அறம் முதல் 4 அன்று அருளி. அறம் முதலாகிய 4 பொருளையும் செய்திலேனேல் அவன் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4ஐயும் அந்த முனிவர்களுக்கு இறைவன் உபதேசம் செய்யாது போயிருந்தால் திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான். பெரிய பெரிய முனிவர்களுக்கும் கூட உலகத்தினுடைய இயல்பு என்ன, எது தர்மம், எது பொருள், எது மோட்சம் என்று தெரியாது. அறம்பொருள் என்பம் வீடுல எது அறம், எது பொருள், எது காமம், எது மோட்சம் என்று தெரியாமல் போயிருக்கும். அவன் சொல்லிக் கொடுத்தால்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று இத்தனை வினாவுக்கும் விடையாக அமைந்தது இந்த பதிகம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பதிகத்தை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.